ஆனா ஒரு நாள் நான் ஒரு தவறு செய்தேன். But one day I did something wrong. அது ஒரு பெரிய தவறுதான். That was a great mistake. அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன். It was that day that I was firstly beaten by my ஒரே father. அடி. நான் 4 7 படியே 8 படியே தவி போயே போயிட்டேன். அந்த அடி வாங்குனதோட போனவன். One beating, I just fled away from 5 7 8 steps, and that I went. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Prophetical book of Isaiah, chapter 60, verse 10. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே சில வாக்குத்தத்தங்களும் உண்டு, சில கண்டிப்புகளும் உண்டு, சில இரக்கங்களும் உண்டு. Here are certain promises, certain chastisement, and certain mercies. அந்நிய புத்திரர் உன் மதில்களை கட்டுவார்கள், அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். And the sons of strangers shall build up thy walls, and their kings shall minister unto thee. ஆனாலும் என் கடுங்கோபத்தினால் நான் உன்னை அடித்து விட்டேன். For in my wrath I smote thee. என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். But in my favor have had mercy on thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே கடுங்கோபத்தினால் நான் உன்னை அடித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says here, for in my wrath I smote thee. கர்த்தர் அடித்ததாக இந்த இடத்திலே வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God says out here that the Lord had smited. இன்றைய மெசேஜ் கர்த்தர் ஏன் அடிக்கிறார்? Today's message is, why is the Lord smiting us? தகப்பன் ஏன் அடிக்கிறார்? Why is the Father smiting us? சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏன் மனிதனை இல்லாவிட்டால் தன்னுடைய பிள்ளைகளை அடிக்கிறார்? Why is the Almighty God chastising or smiting His people? அடிப்பது என்பது தகப்பனுடைய ஒரு கண்டிப்பின் அடையாளம். Beating shows the correction of a father. இன்னைக்கு அநேகர் தங்களை தேவன் அடித்ததாக, கைவிட்டதாக, புறக்கணித்ததாக, தேவனே என்னை துரத்தி விட்டதாக இப்படி எல்லாம் அநேகர் சொல்லுகிற அறிக்கைகளை நாம் கேட்கலாம். We see that many of them are confessing these days, saying that the Lord is beaten, the Lord is chastened, and the Lord is forsaken, and so on. சில காரியங்களிலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனுடைய காரணம் நமக்கு தெரியவில்லை. We have been affected in certain things. The reason for this is not known to us. சில நஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம், அதனுடைய உண்மை நமக்கு தெரியவில்லை. We are facing certain losses and we do not know the reality of it. ஏன் என்கிற கேள்விகள் நமக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருக்கிறது. Such questions as why and why is rising up in us. இன்னைக்கு உலகத்தில் கூட தகப்பன்மார் இல்லாவிட்டால் மற்றவர்கள் பலரை கண்டிப்பதை, அடிப்பதை நாம் பார்க்கலாம். We can see the worldly fathers also chastening and beating their children today. கைகளால் அடிப்பதை பார்க்கலாம். We can see them beating with hands. கல்லை வைத்து அடிப்பதை பார்க்கலாம். We can see them beating them with rods. வார்த்தையினால் அடிப்பதை பார்க்கலாம். We can see them beating them with words. ஆபேலை காயின் அடித்தே கொன்று விட்டான். We can see Abel killing Cain by beating. ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடித்துக் கொண்டிருந்தான். An Egyptian killed another அடித்துக் கொண்டிருந்தான். He was beating a Hebrew like that. எபிரேயனை அடித்துக் கொண்டிருந்தான். Hebrew was beating another Hebrew. இயேசு போர்ச்சேவர்களால் அடிக்கப்பட்டார். Jesus was beaten by the soldiers. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கப்பட்டார். Apostle Paul was beaten. தகப்பனால் அடிக்கப்படுகிற பிள்ளைகள் உண்டு. There are children who are beaten by parents. சகோதரனால் அடிக்கப்படுகிற சகோதரர்கள் உண்டு. There are brethren who are beaten by their brothers. பிள்ளைகளை அடிக்கிற பெற்றோர்கள் உண்டு. There are parents who are beating their children. பெற்றோர்களை அடிக்கிற பிள்ளைகள் உண்டு. There are children who are beating their parents. மனைவி அடிக்கக்கூடிய புருஷர்கள் உண்டு. There are husbands who beat their wives. புருஷர்களை அடிக்கிற மனைவிகள் உண்டு. And there are wives who beat their husbands. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே ஒரு ஹிஸ்டரி மாதிரி சொல்லிட்டே போலாம். Like this we can keep on telling a history about them. நம்மில் அநேகர் அடி வாங்கினவர்கள், ஒரு சிலர் அடி கொடுத்தவர்கள். Many of us have been beaten and many of us have given beating. இப்படி உலக பிரகாரமாக பலவிதமான அடிகளை நாம் வாங்கி இருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், மற்றவர்களை நாம் பனிஷ் பண்ணி இருக்கிறோம். Like this we have got the beatings in the worldly manner and also have beaten many times and also punished the others. நான் இன்றைக்கு மனிதர்கள் அடிப்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்பவில்லை. Today I do not want to speak to you about smiting people. கர்த்தர் ஏன் அடிக்கிறார்? Why is the Lord smiting us? கர்த்தர் அடிக்கிற அளவு நம்முடைய வாழ்க்கை சீர்குலைந்து போய்விட்டதா? Is our lives gone to such an extent that the Lord is beating us? சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Certain things we are not able to understand. ஏன் அடிக்கிறார்? Why is he smiting? எதற்காக இந்த பனிஷ்மென்ட்? Why is this punishment? அதை நமக்கு தெரியாது. நாமா இதனால இருக்குமோ அதனால் இருக்குமோ என்று நாமே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இதனால் தான் நம்ம மேல இப்படி ஆகிவிட்டது என்று நாம் நினைத்து அதை மாத்திரம் நாம் சரிப்படுத்திக் கொண்டே போகிறோம். ஆனால் காரணம் புரியாமல் விழிக்கிறோம்.
Not knowing the reason for this, we ourselves assume that such things might have been the cause for it, and therefore we do not know as to what the reason is and go on. நம்மில் அநேக தேவனால் அடிபட்டவர்கள். Many of us have been beaten by God. அது தவறல்ல. It's not wrong. தகப்பன் யாரை நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். Whomever the father loves them, he will chasten. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? Is there a child who is not chastened by the father? அப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சியாவிட்டால் அந்த பிள்ளைகள் வேசி பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. If a child is not being chastened by the father, they are the children of the bastards, is the word of God. சில இடங்களிலே நமக்கு அடித்த காரணம் புரியாமல் தவித்து விடுகிறோம். Some places we do not know the reason why he is smiting us and we stumble. சில இடங்களிலே ஆண்டவரை நாம் கேள்வி கேட்கிறோம், ஏன் அடித்தீர்? In some places we ask a question to God as to why he beat us. அப்படிப்பட்ட கேள்விகளும் கூட நமக்குள்ளே எழும்பி விடுகிறது. Such questions are arising in us too. எரேமியாவிலே நாம் பார்க்கும் பொழுது, reading in Jeremiah 14ஆம் அதிகாரம் chapter 16 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, verse 19. என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற எரேமியா 14:19. Jeremiah 14:19. யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு அரோசிகமாயிற்றோ? நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. இங்கே அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் படித்து பாருங்கள். Look at the words that he is telling out here. அவங்க கேக்குறாங்க, எங்களை ஏன் அடித்தீர்? They are asking a question, why has thou smitten us? நான் முந்தி ஊழியம் செய்த இடத்துல ஒரு 10-12 வயசு பையனை அவங்க தகப்பன் ஒரு தவறு செஞ்சானு அடிச்சிட்டாரு. In the place where I was ministering before, their father meet a boy who was 10 to 12 years. அவங்க அப்பாவை கேட்டிருக்கான், எதுக்கு அடிச்சேன்னு கேட்டிருக்கான். And he asked his father, why you beat me? அதெல்லாம் நீ கேட்காதன்னு சொல்லியிருக்கிறார். He said, you need not ask such a question. முதல்ல அடிச்சதுக்கு காரணம் சொல்லு. You tell firstly the reason why you beat me. கடைசில ஒரு காரணம் சொன்னாரு. Finally he told the reason. அதை என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல, நான் சரிப்படுத்தியிருப்பேன்ல. That you could have told me and I would have set myself right. நீ ஏன் என்னை அடிச்ச? Why should you beat me? நீ முதல்ல சொல்லு, நான் கீழ்ப்படியலைன்னா அதுக்கு பிறகு அடினா. You first tell, and if I don't obey, you beat me. இப்போ உள்ள பிள்ளைகளுடைய பிரசங்கங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். These days the preaching of the children are so different. ஆரம்ப காலங்களில காக்கா கதைகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, நரி கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ உள்ள காக்கா வித்தியாசமான காக்கான்னு இப்ப புதுசா கதைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. In the beginning days you would have heard of the stories of foxes and crows, but these days the story is different. முந்தி காக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி நரி பாட்டு பாட சொன்னா காக்கா வடையை விட்டுட்டு பாடும். இப்ப அப்படி இல்ல, கால்ல வச்சுக்கிட்டு பாடுது. Before, in the days before, they used to say the story as the fox, when it's asking the crow to sing a song, then it will put down its முந்தி உள்ள நரிகள் குதித்து பார்த்து இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு கிடைக்கலன்ட்டு போயிருச்சு. ஆனா இப்ப உள்ள நரிகள் அப்படி அல்ல, கம்ப தோண்டி அப்படியே கொடியை கீழே இறக்கிறதுன்னு சொல்லி இப்ப பாடம் சொல்லி கொடுக்கறான். Before the foxes used to climb up and it's not able to take the berries. It's saying that it is very sour and it will go off, but these days it is just planting the stick and it is getting the fruits. ஏன் அடித்தீர் என்று நாம் கேட்கிறோம். Why are you beating? Is this what is ஏன் அடிக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நாம் கேட்பதில்லை. We are not asking the question as to why we live a life to be smitten. தேவன் அடிக்கிற அளவுல நம்முடைய வாழ்க்கை தரங்குறைந்து போகிறது என்பதை குறித்து கவலையற்றவர்களாக இருந்து ஏன் அடிக்கிறார் என்று நாம் அவர் மேல் விசனப்படுகிறோம். அதனால் நாம் ஒதுங்கி போக ஆரம்பிக்கிறோம். We are careless as to living a life as to why he is beating us. We are not knowing the cause for it, but asking him why he should smite us, and we are going away. ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, the book of Hosea chapter 6 verse 1, அங்கே அவர் சொல்லுகிறார், there he says, அவரே நம்மை அடித்தார், he hath smitten us, அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், and he will bind us up. அவர் நம்மை அடிக்கிறார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுகிறார். காரணம், நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். He is smiting us and he will bind us up. The reason for this is he wants us to turn back to him. இன்றைக்கு தேவனுடைய அடிப்பின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand the purpose for why the Lord is beating you today. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேட்டா சொல்லிடுவீங்க, அடிபட்டவங்க எல்லாருமே கை வைச்சிருவீங்க. After some time, if I should ask you as to who is beaten, all of you will lift your hands. சில தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளை அடிக்கிறதே கிடையாது. Some fathers are not smiting their children at all. அவங்க 50ல வளைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களே தவிர 5ல வளைக்க அவங்க ட்ரை பண்றது இல்ல. They wanting to bend them at 50 and not at 5. அப்படி அல்ல பிரியமானவர்களே. Beloved, it's not so. கர்த்தர் ஒரு டைம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. The Lord will give time, certain time. சரியான நேரத்துல கர்த்தர் அந்த சிட்சையை தொடங்குகிறார். And at the right time he begins his chastening. உங்களுடைய பிள்ளைகளை கூட நீங்கள் கண்டித்து அடித்து வளர்ப்பது தவறு இல்லை. It's not wrong for you to correct and beat your children, grow them up. ஆனா அந்தந்த நேரத்துல அந்த பனிஷ்மென்ட், அந்த சிட்சையை நீங்க கொடுத்து அந்த தவறை உணர்த்தி அதை சரிப்படுத்த வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. But at the right time to give them punishment, to smite them and to correct them is the task of the parent. ஒருவேளை நீங்க அன்புள்ளவர்களாக இருக்கலாம், பாசம் நிறைந்தவர்களாக இருக்கலாம், ஒற்றைக்கு ஒரே பிள்ளையாக உங்களுக்கு இருக்கலாம். அதனால நீங்க காட்டுக்கழுதையை போல
போல வளர்த்து விட முடியாது. Maybe you are totally loving and you have your only one begotten child, but you should not grow them as the ones as the wild beasts. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா சிலுவையின் பாதையிலே கொண்டு போனது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது கூட ஒரு விதத்தில் அடிபடக்கூடிய ஒரு அனுபவம். We all know that the Father sent His only begotten Son through the path of Calvary to be beaten. That is the path of being beaten by God. போர்ச்சேவர்கள் அடித்தாலும் இவர் தன் கண்களை மறைத்தபடியால் தான் இவைகள் எல்லாம் நடந்தது. Although the soldiers did beat him because he did put off his eyes from him, that is why this happened. அடித்தல் என்பது ஒரு பிள்ளையை சீர்படுத்துதல் என்று அர்த்தம். Beating means it is correcting one child. அதுக்காக சிலர் எப்பவும் 24 hours அடிச்சிட்டே இருப்பாங்க. For that some of them keep beating for 24 hours too. மனைவி அடிச்சிட்டே இருப்பாங்க. Some of them keep beating their wife. மனைவி அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ராபோஜனம் கிடையாது. And to those who are beating their wives, they have communion. புருஷனை எதிர்த்து அடிக்கிறதுக்கு கை ஓங்குறவங்களுக்கு ராபோஜனம் கிடையாது. And to the ones who are stretching out their hands to beat their husbands, they இதெல்லாம் நீங்கள் கவனத்திலே நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய சிந்தையில் எப்பொழுதும் அது உங்கள் ஓட்டத்திலே சிந்தையின் ஓட்டத்திலே இருந்து கொண்டே இருக்கு. Keeping this in your mind, it should be found in the race in your mind. எசேக்கியேல் 7 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது Ezekiel chapter 7 verse 9, என் கண் உன்னை தப்ப விடாது. My eyes will not suffer you to go. உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் நான் வரப்பண்ணுவேன். That which is coming according to your ways will I bring it upon you. அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய். Then shall ye know that I the Lord that smiteth. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? ஆண்டவருடைய கண்கள் தம்முடைய பிள்ளைகள் மேல நோக்கமாகவே இருக்கிறது. The eyes of the Lord are always upon His people. அதுக்கு நேரடியா உன்னை அடிச்சு நொறுக்கணும் அல்ல, ஒவ்வொரு விதங்களிலே உன்னை நடத்துகிறார். For that not to come directly and smite you and break you, but He is leading in different paths. ஒரு சிலருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையே அவனை அடிச்சு நொறுக்கி அவனை சீர்படுத்தி விடுகிறது. Some of them, if he utters one word that is sufficient, that word will break him and correct him like that. ஒரு சிலருக்கு ஒரு பார்வை போதும், அப்படி திரும்பி ஒரு ட்ரிப் பார்த்தா போதும் அவன் வாழ்க்கை சரியாயிடும். Some of them, if you should turn back and look one glance, that life is very settled. அவனை அடிக்க வேண்டாம். He need not be beaten at all. அவனை துரத்த வேண்டாம். He need not be chased. அவனை சிட்சிக்கவே வேண்டாம். He need not be chastened. அந்த ஒரு பார்வை, அப்படி ஒரு பழக்கத்தை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொண்டு வாருங்க. You should bring that practice of one sight to your children. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விசாரணையிலே உட்கார்ந்து நின்று கொண்டிருந்தார். Jesus Christ was standing in the place of inquiry. பிலாத்துவுக்கு முன்பாக விசாரணையிலே நின்று கொண்டிருக்கிறார். He was standing before Pilate for inquiry. இங்கே பேதுரு அவரை மறுதலித்துக் கொண்டே வருகிறான். Here Peter was denying him. அவன் மூன்றாம் விசை மறுதலித்து விட்டான். And he denied the third time. மூன்றாம் தடவை மறுதலித்த உடனே சேவல் கூவி விட்டது. And the third time, once he denied, the cock crew. சேவல் கூவின உடனே இவனுக்கு ஞாபகத்துல வந்துருச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. When the cock crew, he came to his mind that he was done something wrong. உடனே அவரை பார்க்கறான். Then immediately he looked unto him. அவர் ஏற்கனவே அவனை தான் பார்த்துட்டு இருக்கிறார். He was already looking at him only. லூக்கா 22 அதிகாரம் Luke chapter 22 60 61 வசனங்களை நான் பார்க்கும் பொழுது verses 60 and 61. 60 61 62 வாசிங்க. 60, 61 and 62. அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்கிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அவர் ஒண்ணுமே சத்தம் போடல, ஏசல, அடப்பாவி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல. அப்பொழுது இயேசு திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். He did not shout at Peter, nor did accuse him for what he has done. That time Jesus looked at Peter. சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அந்த ஒரே பார்வை, that one sight. நீங்க உங்க பிள்ளைகளை அப்படி திரும்பி பார்த்தா போதும், அந்த பிள்ளைங்க ஆஹா தகப்பனுக்கு விரோதமா ஏதோ செஞ்சிட்டோம், அவங்களுக்கு பிடிக்கல, உடனே அவங்க என்ன செய்யணும், சரிப்படுத்தணும். அந்த அளவுதான் உங்களுடைய வீடுகளில் நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணும். If you should just turn back and give a glance to your children should understand that they have done something wrong and rectify themselves. To that extent you should give practice to your children. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை அடிப்பது தண்டிப்பதற்கல்ல, சரிப்படுத்தத்தான். Sometimes the Lord is beating us not to punish us but to correct us. அதை நாம் சரிப்படுத்திக் கொண்டால் சரியானது. If we should correct ourselves, it will be right. ஆண்டவருடைய அடியில தப்பி போன மனிதனே கிடையாது. There is nobody who has escaped the beating of the Lord. அவன் ராஜா, அவன் சாதாரண ஆளு, அவன் ஊழியக்காரன், அவன் ஆசாரியன், அவன் தீர்க்கதரிசி, இப்படி எல்லாம் பாக்குறதுல தவறுனா அடிச்சிடுவார். He is not saying that he is a king, an ordinary person, a prophet or a high priest and so on. He will never look to these people, but if he is wrong, he will beat him. பொன்னை அடிக்க அடிக்க அது பசுமொன்னாய் மாறுகிறது. As the gold has been beaten, it is becoming pure gold. அதுபோல நீ சிட்சிக்கப்பட உனக்கு வருங்காலம் மகிமையாய் மாறுகிறது, நீ உருவாக்கப்படுகிறாய். Like this, to the extent you are being chastened, your future will become glorious and you are formed. ஆனால் ஒரு சிலரை அடிச்சு பாக்குறாரு. சில பிள்ளைகள் நீங்க பெற்றோர் போட்டு மாடு அடிச்ச மாதிரி அடிக்கிறான். ஆனா அது ஒன்னும் மண்டல ஏறல தொழுத மாதிரி இல்லை.
But some of them he is beating and seeing as the parents are beating like the oxen, they are beating their children, but it's not turning away. அதுல ஆண்டவரும் சொல்றாரு, நான் அடிச்சு பார்த்தேன், ஒரு சிலர் அடிச்சதெல்லாம் விருதாவா போயிடுச்சு. But the Lord says, I have been smiting my people, and some of them, for my smiting it's gone away. எரேமியா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Jeremiah chapter 2 verse 30. எரேமியா 2:30. நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா? நான் உன் பிள்ளைகளை அடித்ததெல்லாம் விருதாவாய் போய்விட்டது. I have smitten your children in vain. ஒரு சில பிள்ளைகளை படிக்கிறதுக்காக அடின்னு அடிப்பாங்க. அங்க படிக்கிறதுக்கு அங்க கெபாசிட்டி மூளையில அந்த ஹார்மோனே ஒர்க் பண்ணல. Some of them will be their children that they might educate them, but it is that the sense is not working in them at all. அத போட்டு இவங்க அடின்னு அடிப்பாங்க, ஒண்ணுமே ஏறாது. They will keep on beating their children, but it will never get into their head. சில வண்டியை நீங்க போட்டு திருக்குனாலும் அது ஒரு ஸ்பீடு தான் போகும், அதுக்கு மேல போகாது. ஏன்னா அந்த வண்டியோட கெபாசிட்டி அவ்வளவுதான். Some vehicles, as much as you turn, it will never go faster than that because its capacity is so much. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு அடிபட்டு இருக்கிறோம். Dear beloved, how many times have you been smitten in our life? சில பெற்றோர்கள் எல்லாம் பயங்கரமா கண்டிச்சு தங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப கட்டுப்பாட்டுல வளர்க்கிறார்கள். Some parents are bringing up their children in a chastisement way. ஒரு சிலர் எல்லாம் வீடு எல்லாம் மிலிட்டரி மாதிரி தான் இருக்கு. In some houses it will be found as military. மிலிட்டரி மாதிரியே நடத்துவாங்க. They will lead their children in a military way. விடுதலை புலியில இருந்து தப்பி வந்த ஒரு பையன் பேசினான். One of the boys who escaped and came from the terrorist, he was telling like this. அவன் பேசிட்டு இருக்கும்போது சொல்றான், ஒரு புல்லட்டை நாங்க குறி பார்த்து அடிக்கலன்னா உடனே ஒரு பனிஷ்மெண்ட், ஏன்னா புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. If they do not target the bullet and beat it properly, then there is a punishment because they waste the bullet. அந்த ஒரு புல்லட்டை நாங்க வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணல அப்படினா வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நீ வேஸ்ட் பண்ணிட்ட, உடனே எங்களை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து அரமுட்டை மண்ணு தூக்கி தள்ள வச்சு ஓடு, தோல்ல வச்சுட்டு ஓடுன்னு சொல்லுவான். ஒரு கிரவுண்ட் சுத்திட்டு வரணும், செத்தே போயிடுவான் அதுக்குள்ள. He said that if we waste one bullet, then immediately we are given punishment. They will take half the sack of the mud and they will ask us to carry it and run and come if we should die. சம்பளம் கிடையாது, without salary. நாட்டுக்காக சாகுறான். They are dying for the country. அதுல கூட நீ வேஸ்ட் பண்ணா உனக்கு பனிஷ்மென்ட். Even in that, if you waste, you are punishment. உலகத்துல இப்படிப்பட்ட பல பனிஷ்மென்ட் இருக்கும் பொழுது கர்த்தரும் கூட தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடையவர்களாய் மாறும்படியாக சில நேரங்களில் நம்மையும் அடித்து சீர்படுத்துகிறார். When there are such punishments in the world, even the Lord, that we might his children should be rectified of our ways, he is correcting us. நம்ம இதுவரைக்கும் அடிச்சிருக்கிறார், உருவாகி இருக்கிறோமா, இல்ல அதே மாதிரி அடிச்சது விருதாங்கிற மாதிரி அப்படியே தோலெல்லாம் உதறி போட்டுட்டு அப்படி போயிட்டே இருக்கிறோமா? He smitten us so many times. Have we been correcting ourselves? Have we been formed, or in vain has he smitten us just piping off and walking? சில அம்மாமார் போய் சொல்லுவாங்க, ஐயோ ஏன்டா இப்படி அடிபடுற இந்த ஆள்கிட்ட, ஐயோ இவ்வளவு அடி வாங்கிட்டேன், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வலிக்கல அப்படிமா. Some mothers will say to the children, why are you beaten like this? Why are you getting beating from him? He will say it's not painful for you. இவனை அடித்தது விருதா. It's in vain that he is smiting him. ஒரு சிலர் என்ன அடிச்சாலும் கொஞ்சம் கூட அசையாது. அது ஜென்ம சுபாவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. Some of them, as much as they are smitten, they will never change at all because they are original characters like that. எரேமியா 31:18 பார்க்கும் பொழுது, Jeremiah 31:18, நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். I have been beaten as the oxen which will never obey. இந்த நுகத்துக்குள்ள கொண்டு வரும்போது அந்த மாடு வராது. When the bullock is coming into the yoke, it will never come. அதை அடிச்சு கொண்டு வந்து அந்த நுகத்தை பூட்டுவாங்க. They will keep beating the bullock and they will bring it to the yoke. அதுக்கு பிறகு கடைசில அது பணிஞ்சு அந்த நுகத்தை தூக்கின உடனே உள்ள வந்துரும். Finally it will obey and come into the yoke. ஆனால் சில மாடுகள் வரவே வராது, ஏன்னா அது வேற ட்ராக்ல வளர்ந்தது. But some bullocks will never come into it because it's grown up in a different அது வேற மாதிரி வளர்ந்தது. அத வச்சு நம்ம இப்படி கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியாது. It's grown in different manner. You cannot control them in this manner. இன்னைக்கு கூட சபைக்குள்ள இப்படி பலவிதமான வேற மாதிரி ட்ராக்ல உள்ளவங்கள இந்த ட்ராக்ல கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு இந்த ட்ராக்ல போக முடியல. Like this, the people in the church, they who are gone in a different track, if they are wanting to be brought in this track, they cannot. ஒருத்தர் 2 புது மாடு வாங்கி இருந்தானா. One person brought 2 oxen. அவன் தன்னுடைய விவசாய தொழில்ல கிடைக்கிறதெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்ல கொண்டு போய் விற்க கூடியவன். And he used to go and sell that which is getting out of his farming in the market. அந்த புது மாடை 2 மாட்டையும் வண்டியில பூட்டிட்டான். He tied up these 2 oxen in his cart. அழகா எல்லா பொருளையும் ஏத்தி கொண்டு வந்து மெயின் ரோட்ல வந்துட்டான். And he took off all these things and came to the main road. இப்போ போய் நேரா போகணும், அவ்வளவுதான். He has to go for a long distance, that's all. மெயின் ரோட்ல வந்தாச்சு, இனி அது அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சா அந்த ஊர் வந்துரும், மார்க்கெட் வந்துரும். If that oxen should go the straight way, then that place will come and the market will come. அந்த மெயின் பாதையில கொண்டு வந்து விட்டுட்டான்.
He brought them to the main road and he left them. கொஞ்ச நேரம் அதை ஓட்டிட்டே போனாங்க. And for some time he kept driving them. கண் அசந்து விட்டான். And he was fast asleep. திடீர்னு முழிச்சு பார்த்தான். Suddenly he woke. அது போய்க்கொண்டே இருந்தது. It kept going. அப்படியே தூங்கிட்டான். It just slept. திரும்ப கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்துச்சு. Again it went on. கொஞ்சம் அசந்துட்டான். And he was sleeping திரும்ப again. முழிச்சான். Again he woke. அது போயிட்டே இருந்துச்சு. It just kept on going. சரி ரைட்ட போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் ஒரு லிமிட் வந்து திடீர்னு முழிச்சிட்டான். Then he thought that oxen is keeping on going. After some time he woke. இவ்வளவு நேரத்துல இது எங்க வந்திருக்கணும்? Until now where should it have come? அந்த குறிக்கப்பட்ட ஊருக்கு முன்னால வந்திருக்கணும். It should have come to the place appointed. அப்ப இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா எந்திரிச்சு எங்க வந்திருக்குன்னு பார்த்தான். Now very clearly he got up and saw where it has come. எப்போ ஃபர்ஸ்ட் அவன் அசந்தானோ அந்த இடத்துல அந்த மாடு போயிட்டு இருந்துச்சு. That oxen was going in the place where he first slept. அவன் ரொம்ப தெளிவா உட்கார்ந்து பார்த்தான் என்ன நடக்குது, ஏன் இது தொடங்கின இடத்துல நின்னு போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா அது அங்கேயே சுத்திட்டே இருந்துச்சு. When he is seeing us too, why it's not gone and it is in the place where it started, it's just revolving there itself. திரும்ப தான் அவனுக்கு ஞாபகத்துல வந்துச்சு இது செக்கு ஓடின மாடு, இத வாங்கிட்டு வந்துட்டோம், இது எங்க தான் ஓடும், இது மெயின் ரோட்ல போகல, அங்கேயே மெயின் ரோட்ல ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. இவங்க முழிச்சு பார்க்கும்போது வண்டி போகுது, ரைட் தூக்கம், திரும்பி முழிச்சு பார்க்கும்போது வண்டி போகுது, வண்டி எங்க தான் போகுது, இது செக்கு மாடு. Finally he came to understand that the oxen that he has got is only to plow and it will not go straight onto the road. நாமும் எங்கேயோ செக்கு மாடா தான் இருந்தோம், இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, ஆனா இங்க எப்படி இருக்குறோம்னு தெரியல. Even we were like oxen which would plow, the Lord has kept us in this place, we do not know as to how we are. நானோ பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். I was beaten as the bullock which is not accustomed to the yoke. எரேமியா 31:18 நீர் என்னை தண்டித்தீர், நானோ பணியவே இல்லை. Jeremiah 31:18 it is said that you have chastened me but I did not come into your chastening. கடந்த காலங்களிலே கர்த்தரிடத்திலிருந்து எத்தனை விசை நாம் தண்டிப்பு வாங்கி இருப்போம். In the last days before, how many times we have been chastised before? நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மனிதன்னா ஒரு சின்ன சம்பவம் நடந்த உடனே காரணம் அவனுக்கு தெரியும். A good spiritual man of God, when small incident occurs to him, he will know the reason for it. உடனே தெரியும் இதனால இது நடந்தது. He will know the reason as to why this thing has happened. அப்படி காரணம் தெரியலையா, கர்த்தர்ட்ட உட்கார்ந்து கேளு, கர்த்தாவே ஏன் இப்படி அனுமதிக்கப்பட்டது. If you do not know the reason, you search and ask the Lord as to why such thing is admitted in your life. ஒரு பெருவிக்கிறவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு क्वेश्चन பண்ணாங்க. One man born blind was brought to Jesus and he was questioned as to whether it is the sin of his parents or his sin. இயேசு அதுக்கு பதில் சொன்னார். Jesus replied, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொழுது இப்படி நடந்தது. It's not the sin of him or his parents, but that the works of God might be manifested, this thing happened. அப்படியானால் சில காரியங்கள் தேவனுடைய கிரியைகளுக்காக கர்த்தர் பிறப்பிலிருந்தே சில காரியங்களை இப்படி அனுமதித்து கொண்டு போகிறார். Therefore certain things the Lord is admitting from the birth itself that his name might be magnified. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நான் இந்த மெசேஜ் எடுக்கும்போது ஏன் கர்த்தர் அடிக்கிறார்னு இந்த மெசேஜ் காலையில கொண்டு போய் கொடுத்தவன் அடி மிரண்டு போயிட கூடாதுன்னு நான் யோசித்தேன். When I was taking the message, I thought as to why the Lord is giving me this message, the people should not be stunned. ஆனாலும் ஆவியானவருடைய ஏவுதல் இந்த மெசேஜாகவே இருக்கிறது. But the inspiration of the Spirit is this message. ஒருவேளை நீங்கள் அடிக்கப்பட்டிருக்கலாம், இல்லாவிட்டால் அடிபடாமல் தப்புவதற்கு வருமுன் காக்கிறதுக்காக இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கப்படலாம். Maybe you have been chastised or the Lord is cautioning you beforehand for the things to come. கர்த்தர் அடிக்கிறதுக்கு 9 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I would like to say about 9 reasons for the Lord to chastise. தேவன் அன்புள்ளவர், The Lord is loving, இரக்கமுள்ளவர், He is merciful, மன உருக்கம் உள்ளவர், He is full of நீடிய compassion, பொறுமை உள்ளவர், He is long suffering. 1000 தலைமுறை மட்டும் கிருபையை காக்கிறவர். For thousands years He is preserving His ஆனால் mercy. இந்த தேவன் ஏன் அடிக்கிறார்? But why is this Lord beating? இது புறஜாதிகளிடத்துல கூட ஒரு சிலர் கேள்வி. This is the question among the Gentiles too. திராவிடர் கழகத்துல உள்ளவங்க இந்த கொஸ்டினை அதிகமாக பேசுகிறார்கள். The people in DMK are speaking this question often. தீகா And DK are speaking like this. திராவிடர் கழகம், அதாவது திமுக இல்ல, இவங்க என்ன செய்வாங்கன்னா கடவுள் இல்லை என்ற கொள்கை உள்ளவர்கள். These are the people having the policy that there is no God. அவங்க முந்தைய நாட்கள்லாம் அதிகமா மீட்டிங் போடுவாங்க. They will often put on this team very அப்ப அவங்க கேக்குற கேள்வி என்னன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன கர்த்தர் ஊசாவை அடித்தார், அவன் செத்தான், அவர் கொலை செய்யலாமாமா? The Lord who said not to murder, he smote Uzziah and he died. Can he kill him like this? பாவத்தின் சம்பளம் மரணமானால் நரகம் போனஸான் கேப்பான். If the wages of sin is death, then hell is bonus. நான் சொல்றேன் அது உண்மைதான். That is true, I say. பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம் போனஸ். If wages of sin is death, then the hell is bonus. ஆனால் ஏன் அவனை அடித்தார்? But why did he smite him? அடித்த காரணம் இவங்களுக்கு தெரியாது. They do not know the reason for கொலை smiting. செய்யாதிருப்பாயாக என்ற பிரமாணத்தை கொடுத்த தேவன் யார் கையில் இதை கொடுத்தார் தெரியுமா?
He who gave the commandment not to kill, as to whose hands did he give? ஒருவனை அடித்து கொன்றவன் கையில தான் அந்த பிரமாணத்தையே கையில கொடுத்தார். He gave the law into the hands of one who once murdered a ஒரு person. எகிப்தியனை அடித்து கொன்று போட்டுதானே மோசேயின் கையில தான் கர்த்தர் இந்த பிரமாணத்தை அழகா எழுதி கையில கொடுத்தார். என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக. The Lord gave this commandment, do not murder, into the hands of Moses, who once beat the Egyptian and smote him to death. அதாவது திருடன் கையில சாவி கொடுத்தது மாதிரி. And that is giving the key into the hands of a thief. இந்த காலேஜ்ல ரொம்ப சேட்டை பண்ணுவானுங்க, அவனை கொண்டு போய் லீடர் ஆக்கிடுவான். அதுக்கு பிறகு அவன் சேட்டையே பண்ண முடியாத ஒரு கண்ட்ரோல்ல வந்துருவான். In the college, the one who is too mischievous, he will be made the leader. Then he will come to a place where he cannot do that mischievous at all. கர்த்தர் ஏன் இப்படி அடிக்கிறாருங்கிறதுக்கு சில காரணங்கள் அது புறஜாதிகளுக்கு நாம் போய் விளக்கி சொல்ல இயலாது. There are certain reasons why the Lord is chastising his people. We cannot tell the Gentiles like this. தேவன் அடித்து கொல்றதல்ல, தேவனுடைய அடித்தல் என்பது ஒருவனால் தாங்க முடியாது. The chastising of the Lord is not to kill a person, but the chastisement cannot be borne by ஒரு man. எறும்பு கடிக்கிறதுக்கும் ஒரு பாம்பு கொட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. There is a difference between the ant biting and the serpent pricking. ஒரு சின்ன வண்டி சைக்கிள் போய் இடிக்கிறதுக்கும் லாரி வந்து பொக்லைன் வச்சு இடிக்கிறதுக்கும் என்ன இருக்கு? பெரிய வித்தியாசம் இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரு தொடுதலே ஒரு மனிதனை அழிச்சிரும், ஒண்ணு இல்லாம போயிடும். அவருடைய பார்வையே, அவருடைய நாசியின் சுவாசமே ஒரு பெரிய தேசத்தை அழித்து விடும். The accident of a cycle is different from that of the lorry, and the Lord's chastening is different because it's so great that he, the Almighty God, by his nostrils itself, he is having a great punishment. இரண்டாம் சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2 Samuel chapter 6 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது verses 7 and 8. இங்கே ஒரு மனிதன் தன் கையை நீட்டுகிறான், கர்த்தர் அவனை அடிக்கிறார், அவன் இறந்து விடுகிறான். Here a man of God is stretching out his hand, and the Lord is beating him and he is dying. அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். இங்கே ஊசா என்கிற மனிதன் ஆண்டவருடைய கோபத்தை மூட்டி விடுகிறான். Here Uzzah, a man of God, he is kindling the wrath of God. ஊழியம் என்று வரும்பொழுது நீங்கள் நியாயம் பேச இயலாது. When it's coming to ministry, you should not speak judgment. ஊழியர்கள் என்ற விஷயத்திலே நாம் நியாயம் பேச முடியாது. In this case of the servants of God, you cannot speak anything to judge. ஒரு ஊழியன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு தான் அவன் உத்தரவாதி. If a servant of God is raising up or is falling, he is responsible to his இங்கே master. உடன்படிக்கை பெட்டியை ஒரு மாட்டு வண்டியிலே ஏற்றி வருகிறார்கள். Here the ark of God is taken up on an oxen. இந்த தமிழ்ல சொல்லுவான் முதல் கோணல் முற்றுங்கோணல். In Tamil they used to say the first which is wrong, crooked is crooked forever. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You should understand. உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியிலே ஏத்த கூடாது. You should not take the ark of God in an oxen. அதை சுமக்க வேண்டியவர்கள் சுமக்கணும். Those who have to carry it should carry it. இவன் கொண்டு போய் அதை மாட்டு வண்டியிலே ஏத்திடாச்சு. He brought it in a bullock cart. இப்ப மாட்டு வண்டியில ஏத்திட்டு ஒரே ட்ரம்ஸ் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. He brought it on a bullock cart and he was playing with the drums. ட்ரம் அடிச்சாலே மாடுக்கு வந்து ஒத்து வராது. When the drums are being played, the oxen will not stand. சில பவனில நம்ம ஆளுங்க ட்ரம் அடிப்பாங்க பாருங்க, இந்த மாடு பவனில வர ஆரம்பிச்சிரும். In some of our processions, they will play the drum and the oxen also will come along with it. அது பவனிக்கு உள்ள முட்டி மோதி உள்ள வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா இந்த சவுண்ட் அத போட்டு குழப்ப ஆரம்பிச்சிரும். The noise of the drum will confuse the oxen and will come into our இதுதான் அங்க 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நடந்தது. This is what happened in chapter 6 verse 5. 6ஆம் வசனத்துல Verse 6. மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்து விட்டது. The oxen were very angered and they were shook. இந்த ஜனங்கள் எல்லாம் ஆடி பாடி சுரமண்டல வாசிச்சு தம்புரு வாசிச்சு எல்லாம் மேல தாளம் போட்ட உடனே இந்த மாடு மிரண்டு ஓட ஆரம்பிச்சது. பெட்டி அசைந்தது. ஊசா போய் பிடித்தான், அவன் அடிபட்டான். When the people were playing on harps and on timbrels, they were dancing and coming. These oxen were frightened and they shook it, and Uzzah went and caught hold of it and he was beaten. உடன்படிக்கை பெட்டி, ஊழியம், ஊழியர்கள் என்பதெல்லாம் இது ஒரு கரண்ட் மாதிரி. The ark of God, the service of God and the servants of God are like the current. இன்சுலேஷன் இல்லாம நீங்க தொட்டீங்கன்னா தூக்கி எறிஞ்சிரும். If you touch it without insulation, you will be thrown over. இவன் ஓடி போய் அந்த பெட்டியை பிடிச்சிட்டான். He ran up and caught the ark. அதுக்கு நான் 3 காரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you 3 reasons for this. ஒன்று, பெட்டியை கொண்டு போய் மாட்டு வண்டியில ஏற்றினது. Firstly, taking up the ark of God upon a bullock cart. இரண்டாவது, Secondly, இவன் பரிசுத்தம் பண்ணப்படவில்லை. he was not sanctified. மூன்றாவது, Thirdly, இவன் துணிந்து பெட்டியின் மேல கை வைத்தான். and he touched the ark of God in his terrorism. இதுக்கு 3க்கும் காரணங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. The 3 reasons for this is cited clearly. ஒரு தேவனுடைய பிள்ளை பிரமாணத்தின்படி ஜீவிக்காத பட்சத்தில் என்னதான் கரண்ட் உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் யூஸா இருந்தாலும் நீங்க தவறி நீங்க அதை தொட்டு பாருங்க, அது அண்ணன் தம்பி பாஸ்டர் பிரதர் ஒன்னுத்தையும் பார்க்காது. அது தன்னுடைய வேலையை புத்தி என்ன செஞ்சிடும் காட்டிடும்.
If a child of God is not living according to the law, you touch the current, whether it is a pastor, brother or sister or any of one who is practiced with it, it will throw over. தேவன் இரக்கம் பாராட்டினா நீ தப்பிடுவ. If the Lord is merciful, you will escape. தேவன் இரக்கம் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. If the Lord is not merciful, you cannot do anything. சென்னையில ஒரு சகோதரன் போய் ஒரு மரத்தை வெட்டி அந்த ஒரு பீஸ் போய் ஒரு பெரிய த்ரூ லைன்ல போய் விழுந்துருச்சு. One brother in Chennai, மெயின் லைன்ல போய் விழுந்துருச்சு. He was cutting the wood and the wood of it went and fell into the main line of the place. இவன் மரத்துல இருக்கான். He was on the tree. அந்த பீஸ் போய் அதுல விழுந்துருச்சு. And that piece went and fell in the main line. மரம் முழுசும் கரண்ட். And the whole of the tree was full of current. ஒரு செகண்ட் அவனுக்கு அப்படியே லைஃபே போயிடுச்சு. In 1 second his life was gone. ஆனா என்ன நடந்தது? But what happened was, கர்த்தர் இரக்கம் பாராட்டி அங்க டிரான்ஸ்ஃபார்மரை வெடிக்க வச்சார். The Lord by his mercy made the transformer to blast. எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப் ஆயிடுச்சு. The transformer for so many kilometers beyond it was tripped. கடைசில இவனை தப்ப வச்சாங்க. And finally he escaped. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கையெல்லாம் அப்படி அந்த வெட்டு கத்தி அப்படி பிடிச்சிக்கிச்சு. And today also if you see that the knife got hold of his hands. வந்துட்டான் ஈபில இருந்து வந்துட்டாங்க. And they came from EB. எப்படி அவன் தப்புனா? How did he escape? சூசைடுக்காக இப்படி பண்ணானா? Did he attempt this for suicide? இந்த காரணத்துக்குலாம் ட்ரிப் ஆகாது. For these reasons this which cannot happen to at all. தேவன் இரக்கம் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். And the mercy of the Lord granted him இந்த பெட்டி என்று சொல்லுகிறது ஒரு வல்லமை வாய்ந்த பெட்டி. This ark of God is a powerful ஊழியம் என்பது தேவன் ரொம்ப கவனம் செலுத்துகிற ஒரு பகுதி. The servant of God is a ministry is what should be given caution to. இந்த பெட்டியை நாம் தொடணும்னாலே அதுக்கு ஒரு சில ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. We have to touch the ark of God, there needs a sanctification for it. அந்த வீட்ல 2-3 பிள்ளைகள் இருந்தார்கள். There are 2-3 children in that house. ஆனால் அதுல ஒருத்தனை தான் பரிசுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. But only one was sanctified for that purpose. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Samuel chapter 7 verse 1. பெட்டி அம்மினதாபின் வீட்டிலிருந்து அம்மினதாபின் வீட்டில் இருக்கிறது. The ark of God was found in the house of Aminadab. அந்த பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். And they sanctified Eliezer in order to keep the ark of the Lord. 2ஆம் சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது When we read in 2 Samuel chapter 6 3ஆம் வசனத்திலே verse 3. அம்மினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். And Uzzah and Ahio the sons of Abinadab drave the new cart. இங்க எலியேசரை ஒதுக்கி விட்டாச்சு. Here they put away aside Eliezer. பெட்டியை காக்கும்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டதான அந்த எலியேசரை ஒதுக்கி விட்டு ஊசா அகியா என்ற அடுத்த 2 பிள்ளைகளை கொண்டு வந்து இதில் நுழைத்து விட்டார்கள். எப்பொழுது ஊழியத்திலே மூக்க நுழைக்கிறையோ அப்பொழுது இந்த ஷாக் உனக்கு கிடைக்கும். When Eliezer was appointed to keep the ark of the Lord, they put him aside and they brought in Uzzah and Ahio. When you are interfering in the ministry, ஒன்னு பெட்டியை சுமக்க வேண்டும். First thing you have to carry the ark of God. ஊழியத்தை வேற எங்கயாவது ஏத்தி வச்சிட்டு நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வர கூடாது. You keeping the ark ministry somewhere else, you should not just ஊழியம் என்று சொன்னால் நீ தோள் கொடுக்க கூடியவனாய் இருக்க வேண்டும். When it is ministry you should shoulder it. நீ தோள் கொடுத்திருந்தா என்ன ட்ரம் அடிச்சாலும் என்ன ஆடினாலும் நீ தூக்கி அழகா போய் கொண்டே இருப்பாய். If you should shoulder whatever they should play on the drums or harps, you can just shoulder it. இரண்டாவது அவன் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளவில்லை. Secondly, he did not sanctify himself. மூன்றாவது வேற கர்த்தர் சொல்றார் அவனுடைய துணிவின் நிமித்தம் கர்த்தர் அவனை அடித்தார். Thirdly, because he was treacherous enough, the Lord beat him. அருமையானவர்களே, dear beloved, நாம் அதை சுமக்க வேண்டும். We should bear it. 1 நாளாகமம் First Chronicles 15ஆம் அதிகாரம் chapter 15 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 13. அவர்கள் பெட்டியை சுமக்காததனால் தான் அந்த அடி விழுந்தது என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. The reason for them to be beaten is they did not bear the ark of God. நீங்கள் அதை சுமக்காதபடினாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேராது போனபடினாலும் நமக்குள்ளே கர்த்தர் அடிவிழ பண்ணினார். Because he did not bear it, neither made his law to be declared among us, the Lord did smite us. ஊழியத்தை சுமங்க. You should bear the ministry. ஊழியத்தை வேற ஒருத்தன் தலையில தூக்கி வைக்காத. Don't keep the ministry in somebody else's. நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நீ செய். The ministry which you have to do, you do it. இந்த நாயை கூப்பிட்ட உடனே when the dog is being called, உஸ்வுஸ்னு கூப்பிடுங்க, அது வராது. அது என்ன செய்யும்? வாலை மட்டும் ஆட்டும். When you call the dog, it will just wag its tail. நாயை ஏவுனா நாய் வாலை ஏவுதுன்னு சொல்லுவான். If you are going to command to the dog, it is commanding tail. அது வராது. ஆனா அங்க இருந்துட்டு அது உஷாரா அப்படியே பாருங்க. அதே மாதிரி நாம கர்த்தர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தா அதை கொண்டு போய் மாட்டு வண்டியில ஏத்துறது, எவன் தலையில கட்டி வச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீ போக கூடாது. உன்னுடைய ஊழியத்தை நீ செய்யணும். அப்படி இல்லாத பட்சத்துல உனக்கு அடிவிழ வாய்ப்பு இருக்கிறது. If you are calling the dog, it will just wag its tail like this. You should not put away the ministry which is given to you on somebody else's head. If you do so, you will be beaten.
இரண்டாவது, நீ பரிசுத்தம் இல்லாமல் பெட்டியை தொடக்கூடாது. Secondly, without sanctification you should not touch the ark அந்த of God. பெட்டி விழுந்தாலும் எழுந்தாலும் நீ அதை பத்தி கவலையே படாத. Even if the ark of God should fall or raise, you need not பரிசுத்தம் be worried. இல்லாமல் எந்த ஒரு ஊழியத்தை நீங்க செய்தாலும் அது உனக்கு கடைசியில வினையாக மாறும். Without sanctification, if you do any other ministry, that will be the cause of evil to you. மூன்றாவது, துணிந்து எதையும் செய்யாதிருங்கள். Thirdly, voluntarily or you should not do anything. அவன் துணிந்து பெட்டியை தொட்டான். He of his own he touched the ark of God. அது அவனுடைய வாழ்க்கையில பெரிய அவனுடைய வாழ்வை முடித்து விட்டது. And that ended up his life. இதே சம்பவம் தான் சவுலுக்குள்ள நடந்தது. This is the same incident which happened in Saul. முதலாம் சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், ஜனங்கள் என்னை விட்டு போய்விடுவார்களோ என்று எண்ணி துணிந்து நான் பலியை செலுத்தி விட்டேன். In 1 Samuel 13:12 he is saying that he forced himself to offer the burnt offering lest the people should leave him and go. கர்த்தர் அடிப்பதினுடைய ரகசியம் உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாமல் நீ ஊழியம் செய்வது. The reason for anointing you is that you should not be doing the ministry without sanctification. உன்னுடைய ஊழியத்தை நீ செய்யாமல் அதை மற்றவனுடைய தலையிலே தூக்கி வைப்பது. You not doing your ministry putting upon the head of others. சில காரியங்களிலே கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிறார் என்று சொல்லி நீ அவசரப்பட்டு துணிந்து சில காரியங்களில் தலையிடுவது. In certain things because the Lord is delaying, you are forcing yourself and interfering in others' business. இதுதான் அன்றைக்கு அந்த ஊசா அடிபட்டு செத்ததுக்கு காரணம். That is what the reason for Uzzah being beaten that day and died. இதை போய் நாம தீக்காக்காரனுக்கு விளக்கி சொல்ல முடியுமா? Can we go and explain this to the person? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கடந்த காலங்களிலே சில காரியங்களிலே அடிபட்டு இருக்கிறாய். Dear child of God, you have been beaten in the past days in some angles. ஒருவேளை அறியாமையிலே நீ சில காரியங்களிலே தலையிட்டு இருக்கலாம். Or you ignorantly would have interfered in சில certain matters. புத்தியினங்களிலே நீ ஊழியத்தை மற்றவர் கையில கொடுத்துவிட்டு நீ ஒதுங்கி போயிருக்கலாம். In your foolishness, you would have given the ministry to somebody else's hands and gone away. ஊழியம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியமான காரியம். Doing the ministry is a great blessedness. ஒரு கலசம் தண்ணீர் நீ கொடுத்தாலும் அதுக்கு பிரதிபலனை கர்த்தர் தருகிறார். If you should give a glass of water, the Lord gives the reward to ஒரு it. வார்த்தை சுவிசேஷம் சொன்னாலும் அதுக்கு பிரதிபலன் உண்டு. If you utter one word of gospel, the Lord, that is the ஒரு reward. 2 நிமிஷம் நீ ஜெபித்தாலும் அதுக்கு பதில் உண்டு. If you pray for 2 minutes, there is an answer to your prayer. உன்னுடைய ஊழியத்திற்கு கர்த்தர் பிரதிபலனை தருவார். The Lord will give you reward to your ministry. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை இன்னொருத்தன் தலையில நீ கட்டுவது மிகப்பெரிய குற்றம். But putting your ministry upon somebody else's head is சுமக்க வேண்டிய ஊழியத்தை சுமந்து செல்லுங்கள். The ministry which you have to bear, you should bear. உன்னால் சுமக்க முடியாத பட்சத்திலே நீ கர்த்தரிடத்திலே கேள். At the time you are not able to bear it, you ask of the Lord. இரண்டாவதாக, Secondly, இரண்டாம் நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Chronicles 26 verse 6. இங்கே முதலாவது ஊசா அடிபட்டான். Firstly, Uzzah was beaten. அபினதாபின் வீட்டிலே 20 வருஷம் அந்த பெட்டி இருந்தது. In the house of Abinadab, the ark of God was there for 20 years. 20 வருஷம் அந்த இடத்துல இருந்தோம், அவன் தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளவில்லை. Although it was there for 20 years, he did not sanctify himself. 20 வருஷம் அபிஷேகம் உன் தலையில் இருந்தும் உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியவில்லையா? Although you are there for 20 years, could not you sanctify yourself? அது எதை காண்பிக்கிறது? What does this show? 20 வருஷம் அவன் வீட்ல இருந்ததாம். He was there in that house for 20 years. 20 வருஷம் ஒருவன் வீட்ல, அபினதாபின் வீட்ல இந்த பெட்டி இருந்தது. For 20 years, this ark of God was found in the house of ஆனா Abinadab. 3 மாசம் தான் ஓபேத்ஏதோம் வீட்ல இருந்தது. But only 3 months this was found in the house of 3 Obed-Edom. மாசத்துல அவனுடைய வீடு, அவனுடைய வீடு, அவன் பிள்ளைங்க, அவனுக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. In that 3 months, his household and all his children were blessed. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அனுபவம். What a blessed experience this was. ஆனா 20 வருஷம் அபினதாபின் வீட்ல இருந்துச்சு, அவங்க பிள்ளைங்க தங்களை சரிப்படுத்திக் கொள்ளவில்லை. But 20 years it was found in the house of Abinadab, his children did not sanctify 1 themselves. சாமுவேல் 7:2 நீங்கள் இதை படிக்கலாம். You can read this in 1 Samuel chapter 7 verse 2. பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கேயே இருந்தது. For the ark of God was in Kiriath Jearim for 20 years and all the days it was found there. 3 மாசம் ஒருத்த வீட்ல இருந்ததுக்கு அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவனுக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னா 20 வருஷம் இந்த பெட்டி இருக்கும் பொழுது இவன் வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்? ஆனால் 20 வருஷம் ஆனாலும் இந்த ஊஷா தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளவில்லை. If the ark of God for 3 months when it is found in the house of Obed-Edom, he and all that he had in his household is blessed, but this ark of God was found for 20 years in the house of Abinadab, but Uzzah did not sanctify himself. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, நீ 20 வருஷம் இந்த சபையில இருக்கலாம், ஆனால் உன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாத பட்சத்துல நீ அடிபடுவாய். You might be in the church for 20 years altogether, but if you do not sanctify yourself, you will be beaten. 20 வருஷத்துக்கு மேல நீ அபிஷேகம் பெற்றவனா இருக்கலாம், ஆனால் உன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாத பட்சத்தில் உனக்குள் துணிவுகள் உண்டாகும், நீ ஊழியத்தை வேண்டாம் என்று சொல்லுவாய், கடைசியிலே உன்னுடைய நிலவரம் பரிதாபமாய் முடியும். You might be anointed for 20 years, but if you do not sanctify yourself, then you will have vigilance towards the servants of God, and you will say that you do not want the service of God, and you will be beaten. இரண்டாம் நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலே
Second Chronicles chapter 26. அங்க ஒரு ராஜாவை கர்த்தர் அடிக்கிறார். The Lord is beating another king here. அதுக்கு காரணம் என்ன? What's the reason for this? அவனுடைய பெயர் உசியா. His name was Uzziah. அவன் ரொம்ப நல்ல மனிதன். He was a good man. ஆரம்பம் அவனுக்கு நன்றாக இருந்தது. His beginning was good. அவன் நன்றாக இருந்தான். He was very well. தேவனை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்கச் செய்தார். When he sought for the Lord made all his things to prosper. அவன் என்ன செஞ்சானோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டே வந்தார். The Lord blessed everything what he had done. நாட்கள் போனபோது But as days went by, அவன் பலப்பட்டான். he was strong. அவன் பலப்பட்டபோது அவனுக்கு மேட்டிமை வந்தது. When he was strengthened, pride came into him. 26ஆம் அதிகாரம் Chapter 26, 20ஆம் வசனம். verse 20. பிரதான ஆசாரியனாகிய ஆசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். இங்கே ஒரு ராஜா அடி வாங்குறான். Here a king is being beaten. ஆண்டவருக்கு முன்னால எல்லாரும் பிள்ளைகள் தானே. All are children before the Lord. ஆண்டவருக்கு முன்னால ராஜா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருக்கு பார்க்கும்போது அவன் தன்னுடைய பிள்ளை அடிக்கிறார். In the sight of God, there's no differentiation of a king and the other person. இங்கே அடிபட்டதுக்கு காரணம் என்ன? But what's the reason for this person to be beaten? அவனுடைய மன மேட்டிமை. Because of his pride of mind. அவனுடைய மீறுதல். And his transgression. இங்கேயும் அவனுடைய துணிகரம் தான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Here too his transgression is being pointed out. 26:16 பார்க்கும் பொழுது, when you read in 26:14, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனுக்கு விரோதமாக அவன் மீறுதல் செய்தான். When he was strong, he was lifted up in his heart and he transgressed against the Lord. இங்கே ரெண்டு காரணம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Here two things are pointed out here. ஒன்று மேட்டிமை, மற்றொன்று மீறுதல். First thing is the pride, or the second thing is மீறுதல் என்று சொல்லுகிறது ஏவாளுடைய குற்றம். Transgression is the sin of Eve. ஏவாள் மீறுதலுக்கு உட்பட்டாள். Eve was subjected to ஆனபடியால் அவள் வஞ்சிக்கப்பட்டாள். That is why she was deceived. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே புசிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். Already the Lord has commanded not to eat of அதை the fruit. அதை மீறி போகிறது பாவம். To transgress it is sin. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? பிரமாணத்தை மீறுவது பாவம். Transgressing the law is sin. இவனுடைய குற்றத்துடைய மெயின் குற்றம் பெருமை. The important or the main default of his thing is his pride. விழுகையினுடைய முதல் அடையாளமே பெருமை. The first sign of falling is pride. விழுகைக்கு முன்னானது அகந்தை. Before falling comes pride. ஒரு தேவனுடைய பிள்ளை விழப் போறான்னு தெரிஞ்சா அவனுக்கு பெருமை வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல விழுந்துருவாங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். If a child of God is going to fall down, when he is proud enough, you can find out that he is going to fall. ஒரு பழம் பழுத்துருச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அது விழுந்துரும். ஒரு டைம் வரும்போது கீழ விழுந்துரும் காஞ்சு. When a fruit is being ripened, then it will fall off after few days. அதுபோல ஒரு ஊழியனோ ஒரு விசுவாசியோ பெருமை பாராட்ட ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு விழுகை தொடங்கிருச்சுங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Similarly, a servant of God or a believer, if this pride is coming into him, then you can understand that he is going to fall. அவன் தாழ்மையா இருக்கும் பொழுது பலவீனமா இருக்கும் பொழுது கர்த்தரை இறுக பற்றிக் கொண்டான். As much as he was humble and when he was weak, he held on to the Lord. அவன் தான் பலப்பட்ட போது, when he was strong, இப்பொழுது அவனுடைய சிந்தை எல்லாம் பெருமையானது. now his heart was full of pride. அருமையானவர்களே, பெருமை என்பது தேவனுக்கு எதிரான ஒரு சக்தி. Dear beloved, pride is a spirit against God. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். The Lord is resisting the proud. என்னைக்கு உனக்குள்ள பெருமை வந்துச்சோ எனக்குள்ள பெருமை வந்துச்சோ அன்னைக்கு நம்ம அடிபட்டு சாக போறோம்னு அர்த்தம். Whenever pride comes into you or me, that day we are going to be beaten and die. பெருமைக்கு கொஞ்சம் கூட நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. Do not give and leave a little room to pride. எந்த சூழ்நிலையிலும் நாம் பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கிருபையை சார்ந்து தாழ்த்தி 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 நீங்க தப்பி போய்விட வேண்டும். In any situation you should not give room for pride. You humble yourselves and just go on. நம்ம மற்றவங்க புகழுவாங்க, நம்மை மற்றவர்கள் புகழுவார்கள். The others will praise us. மற்றவங்க நம்ம உயர்த்தி பேசுவாங்க. The others will exalt and speak. மனிதனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே அவனுக்கு உண்டாகும் சோதனை. The praise which is coming to man is a temptation to him. ஒருத்தவனை உயர்த்தி பேசிட்டான்னு சொன்னா குழி தோண்டிட்டான்னு அர்த்தம். If one is going to exalt and speak of you, then he is digging a pit. எந்த ஒரு தகப்பனா இருந்தாலும் பிள்ளை எத்தனை மணி நேரம் கையில தூக்கி வச்சிட்டே இருப்பான். Any father will always be praising his child. அவ்வளவுதான். ஒரு டைமுக்கு கீழே போடுவான், இல்லைன்னா கீழே விடுவான். And at one time he will put him down and he'll fall. அதுபோல நீ உனக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னா நீ ஒரு நேரத்துல கட்டாயம் கீழே விழுவாய். Like this, if pride comes into you, at one time you will fall. ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி லூசிபர் விழுந்ததை குறித்து சொல்லி இருக்கிறது. நீ வானத்திலிருந்து விழ தள்ளப்பட்டாயே. In Isaiah chapter 14 about Lucifer, the son of the morning, it is said that you have been cast off from the heaven. தயவு செய்து நம்முடைய பெருமைக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. Please do not give room for pride. யாராவது உங்களை பூஸ்ட் பண்றாங்கன்னா சோத்ரம் 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 சோத்ரம்னு அப்படியே தம் பிடிச்சு நின்றுங்க. If anybody is praising you, you just say praise the Lord and stand by with us. நம்மள யாராவது உயர்த்துறாங்கன்ன உடனே நம்ம அப்படியே மிதந்துற கூடாது.
If somebody is exalting you, you should not float like that. நீ ஒரு பட்டமா இருக்கலாம், கர்த்தர் உன்னை வைத்துக்கிட்டே இருப்பாரு. நீ ரொம்ப பெருமை வரட்டுன்னு நூலை அறுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. You are a dry tree and the Lord will keep using of you, and if you have pride in you, then he'll put you down. நீ ரொம்ப பிரைட்டா எரியலாம், அந்த ஃபியூஸை எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. You might shine bright, but if the fuse is plucked out, gone. ஒரு சின்ன கம்பி தான். It's a small இது அவர் எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டாருன்னா நீ காலத்துக்கும் எரியவே மாட்டாய். If you should take that fuse and go, and then you cannot be burning forever. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Just understand this. ஏன் உன் வாழ்க்கையில அடிபட்டாய்? Why are you beaten in your life? ஏன் உன் வாழ்க்கையில தள்ளப்பட்டாய்? Why are you being cast out in your life? உன்னுடைய துணிவு. It's because you are forcing. ஊழியத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி செய்யாதது. You are not doing the ministry in the way you have to do. இத்தனை வருடமாகி உன்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளவில்லை. You did not sanctify yourselves all these years. தேவன் எதிர்பார்த்த நேரத்துக்குள்ள நீ உன்னை பரிசுத்தம் பண்ணியிருந்தால் நீ தப்பி இருப்பாய். If you had sanctified yourself in the time the Lord had given to you, you would have escaped. இரண்டாவது உன்னுடைய பெருமை. Secondly, your pride. உன்னுடைய பெருமை, நம்முடைய பெருமைக்கு இடம் கொடுத்துட்டோம்னா விழுந்துரும். When we give room to pride, we will fall. அதான கர்த்தர் அவனை அடித்தார். Therefore the Lord smote him. இந்த அடியில அவன் சாகல. He did not die in this. இந்த அடியில அவன் குஷ்டரோகியா மாறினான். He became a leper in this smiting. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். Just think and see how it will be. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்துல அவன் தள்ளப்பட்டிருக்கான்னு பாருங்க. See what a desperate situation he was cast into. அவன் அங்க நிக்கிறான். He is standing. அங்க நின்னுகிட்டு இருக்கும்போது அடி விழுந்துருச்சு. As he was standing, he was smitten. நான் ஒரு இடத்துல ஊழியத்துல இருந்தேன். I was in a ministry in one place. ஒரு அருமையான ஒரு வாலிப பையன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தான். One good young boy who was supportive for me. அழகா இருப்பான். He was fair. ரொம்ப அறிவா இருப்பான். He was very நல்ல ஜெபம் பண்ணுவான். He will pray well. ஊழியத்துல நல்ல ஒத்தாசையா இருப்பான். He will give a hand in the ministry. அவனுடைய சகோதரிகள் நம்முடைய ஊழியத்துல இருந்தாங்க. And his sister was in ministry. நல்லா இருந்தான். He was good. அந்த சபையில ஏற்கனவே இருந்த போதகர் விவாகத்தை குறித்து ரொம்ப கண்டிச்சு பேசிட்டார். Already the servant of God there was speaking strong about the wedding. அதனால அந்த சபையில ஒரு சிலர் கல்யாணமே கட்டறது இல்ல. Therefore some of them in that church will never get married. இன்னைக்கு இருக்காங்க. There are still people like that. விவாகமே ஆகாம ஊழியத்துக்கு வராம அவங்க வேலை செஞ்சு வீட்டுல இருப்பாங்க, விவாகம் பண்ணல. There are people not without wedding, not coming into ministry. They are at home, they are working and they are just living like that. இவன் அந்த குரூப்ல சேர்ந்தான். He was also found that group. நல்லா தான் இருந்தான். He was too good. சமீபத்துல அவனுக்கு வேலை கிடைச்சது. And he recently got work. நாட்கள் போக போக கொஞ்சம் அவனுடைய தடம் புரள ஆரம்பித்தான். As days went by, he began to stumble. இவன் அநேகர சத்தியத்துல கொண்டு வந்திருக்கான். And he brought many of them into this truth. அவனோடு சேர்ந்து ஒரு வாலிப பையனை சபைக்குள்ள கொண்டு வந்திருந்தான். And he brought another young person along with him. இதான் ஊழியம். This is ministry. சபை. This is the church. இவங்க தான் ஊழியர்கள். These are the servants of God. இதுதான் அவனுடைய தாரக மந்திரம். And this was what he stated. யாருக்கும் இதத்தான் சொல்லுவான். He will tell all these to everyone. இவன் ஒரு இந்து சகோதரனுக்கு சொல்லி கொண்டு வந்துட்டான். And telling to a Hindu brother, he brought him in. ஆனா இப்போ அவன் தடம் புரண்ட ஆரம்பிச்ச பிறகு, But when he is now rolling off the track, நான் சொன்னேன், ஆனா அப்ப இருந்த மாதிரி யாரும் இப்ப இல்ல. I told, but they are not people as when I told. ஊழியம் இதுதான் சொன்னானே, இப்போ அப்படி யாருமே ஊழியம் செய்யலையே. They said that this is the ministry. They are not doing the ministry like that. அன்னைக்கு இருந்த ஊழியக்காரங்க மாதிரி இன்னைக்கு ஊழியக்காரங்க இல்லையே. Now are not servants of God as in the days before. அன்னைக்கு இருந்த மாதிரி சபை இல்லையே. Now it's not the church like that. இப்போ சமீபத்திய ஸ்டேட்மென்ட் அவன் இந்த ஸ்டேட்மென்ட் கொடுக்க ஆரம்பிச்சான். Now he began to say such a statement recently. சமீபத்துல And recently ஒரு கடை வாசல்ல உட்கார்ந்து he was sitting at the doorstep of a shop. இவனும் அந்த புது ஃப்ரெண்ட் கிட்ட இந்த தவறை திருப்பி சொல்றான், இதே வார்த்தையை திரும்பி சொல்றான். And he is repeating these same words to that new friend. கடை வந்து விசுவாசி கடை. And that was the shop of a believer. வெளிய கடை வாசல்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசுறாங்க. He sitting at the doorstep and speaking. இவன் சொல்றான், என்ன நீங்க என்னைய கொண்டு வரும்போது சொன்னீங்க இந்த சபை தான் மகிமையான சபை, இதுதான் மனவாட்டி சபை, இதுதான் மறுரூபமாகக்கூடிய சபை, இவங்க தான் 1,44,000 பேர், இப்படி எல்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இது சரியில்லை, அப்ப இருந்த மாதிரி இல்லன்னு, இப்படி எப்படின்னா மாத்தி சொல்லலாம் அப்படின்னு இவன் கேக்குறான். Now he is asking a question as to when you brought me newly into the church, you said this is the right church, this is the church of the bridegroom, this will be caught up in his coming, this is the 1,44,000. You who said like this, how can you traverse now? கலாத்தியர்ல பவுல் என்ன சொல்றாரு, When Paul is writing நான் பண்ண பிரசங்கத்தை நானே மாத்தி பண்ணா என்னது, நானே மாத்தி பண்ணினால் சபிக்கப்பட்டவன். If I should tell another preaching for what I have told before, I should be cursed, he says. வேற ஒரு தூதன் வந்து மாத்தி சொன்னா கூட அவன் சபிக்கப்பட்டவன் தான். Even if another angel should come and give another preaching, he is cursed. கலாத்தியர் 1:8-9. Galatians 1:8-9. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். But though we or an angel from heaven preach any other gospel unto you than that which we have preached unto you, let him be
be accursed. நானே அதை திரும்பி சொன்னா அது தவறு. Even if I should repeat it, it's wrong. அப்படி சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. There's nobody having authority over it. அதனால தான் நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை நாங்களாவது நானே திருப்பி சொன்னா தப்பு. If மாத்தி இது தவறுன்னு சொன்னா தவறு. if I myself tell the preaching which I have preached is wrong, then it is a curse. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was, அந்த கடவாசல்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. அவன் உள்ள விசுவாசி உள்ள இருக்கிறான். இவன் திரும்பி கேக்குறான், என்னன்னு நீங்க தானே சொன்னீங்க, இப்ப நீங்க எப்படி மாத்தி சொல்லலாம்னு. அது அப்படி அல்லன்னு சொன்னா பாருங்க, paralyzed ஆயிட்டான். சொல்லுங்க. When he was standing in the doorstep and he was speaking like this, he said, how can you yourself say that you in this இந்த ஊழியக்காரங்க சரியில்லை, இந்த ஊழியம் சரியில்லை, இந்த சபை சரியில்லைன்னு 3 வார்த்தையோ 4 வார்த்தையோ சொல்லிட்ட உடனே அப்படியே வாய் இழுத்துருச்சு, கை இழுத்துருச்சு, ஒரு கால் இழுத்துருச்சு. As he was telling that the servants of God are not right and the ministry is not right, and when he was just blaming like this, his hands and legs were paralyzed. உடனே இவன் என்னன்னு கேக்குறான். Immediately he asked us to what it is. ஒண்ணு இல்லன்னு அப்படியே கோணி பேசுறான். And immediately he was speaking in a faltering way. உடனே அந்த பையன் வந்துட்டான். And that boy came. என்னை வீட்ல கொண்டு போய் விட்டுருங்கன்னா உடனே அவனை தூக்கி கொண்டு வீட்ல விட்டாச்சு. He asked them to put in his house and they dropped him in his house. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how it would be found. வாலிப பையன் இன்னைக்கு வரைக்கும் எழும்பல, வேலை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, அப்படிதான் கிடக்குறான். He is a young boy, he's lost his job, everything is lost, he's just like that. வேற ஒரு சுவிசேஷத்தை நீ சொல்ல முடியாது. நீ தான் பிரசங்கிச்சிருக்கிற, நீயே வேற ஒரு சுவிசேஷம் சொன்னா சாபம், அதான் அடி. You cannot preach any other gospel because you have preached this gospel and that is a beating of my. மாத்தி சொல்றதுக்கு உனக்கும் உரிமை கிடையாது, எனக்கு உரிமை கிடையாது. You have no authority, neither I have authority. வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவனும் சபிக்கப்பட்டவன். If the angel from heaven speaks any other gospel, he is also cursed. சுவிசேஷம் ஒன்றுதான். Its gospel is one. இதுதான் சபை, இதுதான் ஊழியம் சொல்லிட்ட பிறகு திருப்பி மாத்தி சொன்னீனா நீ குற்றவாளி. When you say this is the church, this is the ministry, if you should tell against it, then you are accursed. ஆண்டவர்ட்ட அடிபட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. See, if the Lord should beat you or smite you, what will happen? நமக்கு தேவன் சில திறமைகள் தருவார். The Lord will give us some talent. கிருபைகள் தருவார். The Lord will give us graces. ஈவுகள் தருவார். The Lord will give us தாளந்துகள் தருவார். And he will give us talent. அது நம்மை பிரசித்திப்படுத்தல்ல, தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. Not to exalt ourselves but to exalt the name of the Lord. இதெல்லாம் கிடைச்ச உடனே நம்ம கொஞ்சம் பெருமை வரணும்னா கர்த்தர் கலத்தி விட்டுருவாரு. When he is giving us something, if we should proud enough, the Lord will put us out. ஆகார் ஒரு பரதேசி. Hagar was a pilgrim. ஒரு அடிமை பெண். She was a slave. அவளுக்கு வாழ்க்கையே கிடையாது. She had no life at all. ஆனா கிருபையாக சாராள் மூலமாக ஒரு வாழ்க்கை கிடைத்தது. But by grace through Sarah she got a life. அந்த வாழ்க்கை கிடைச்ச உடனே அவள் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். When she got this life, she despised her mate. கர்த்தர் பாருங்க, அவர் அப்படியே துரத்தி விட்டாரு, வனாந்தரத்துல அலைய ஆரம்பித்தாள். The Lord chased her like that and she began to wander in the wilderness. தாழ்த்தி போ, நான் உனக்கு இரக்கம் செய்வேன்னாரே, தாழ்த்தினதுனால இரக்கம் கிடைச்சது. You humble yourself and I will grant you mercies, and she humbled and she got mercy. பெருமை என்றைக்கு வந்துச்சோ யாருன்னு பார்க்க மாட்டாரு, அடி விழுந்துரும். When pride comes, he will not see as to who it is, he will be beaten. இவனை குஷ்டரோகியாக கர்த்தர் மாற்றினார். The Lord turned him as a leper. அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? How was his end? விரும்புவார் இல்லாமல் செத்து போனான். He died a life without love by anybody. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a desperate situation it was. அவன் கர்த்தர் தன்னை அடித்ததினால் ஓடியே போயிட்டான். Because the Lord did smite him, he ran away. கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவன் புறம்பாக்கப்பட்டபடினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாக பிறகு கிடந்தான். Because the Lord had smitten him with leprosy, he was in a house alone as a leper. இவன் சாகுற வரைக்கும், until his death, இந்த உசியா சாகுற வரைக்கும் கர்த்தர் இறங்கவே இல்லை. Until Uzziah should die, the Lord did not have mercy on him. கர்த்தருடைய மகிமை ஆலயத்துல இறங்கவே இல்லை. And the glory of God did not. இவன் செத்த பிறகுதான் சபையில எழுப்புதலே வந்தது. Only when he died there was a revival in the church. பெருமை உள்ளவர்கள் எல்லாம் சபையை விட்டு வெளியே போனாதான் சபை நல்லா இருக்கும். Only when the people who are proud enough go to the church will be right. ஜாதி பெருமை, and the pride of சபை பெருமை, pride of அழகு பெருமை, pride of beauty, பணம் பெருமை, pride of money, சீனியாரிட்டி பெருமை, pride of seniority. எனக்கு அப்படி இப்படின்னு இந்த சபையில யாராவது உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் வெளியே போகாட்ட மகிமை உள்ள இறங்காது. If any of you should boast about saying that you have such and such a thing, then you are the great pride people and the glory of God will not enter into the church. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உசியா மரணமடைந்த பின்புதான் கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார், ஆலய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிரம்பினது. In the prophetical book of Isaiah chapter 6 verse 1 we see that when Uzziah died, the Lord descended from his throne. பெருமையின் ஆவியை நொறுக்குங்கள். And
you break the power of pride. உன்னுடைய பெருமை தான் உன் குடும்பத்தை சிதைக்குது. Only your pride is destroying your family. நான் என்கிற அகந்தை தான் உன் குடும்பத்தை சிதறடிக்குது. It's the I, the pride is shattering your family. நான் என்கிறதை விட்டுருங்க. நான் என்கிற வார்த்தையை உபயோகித்ததான நேபுகாத்நேச்சார் அடுத்த நொடியிலே மிருகமாய் மாறி போனான். Leave the term I, because Nebuchadnezzar, who used the term as I, he next moment became a beast. 39ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே Psalm 39 verse 10. தாவீது சொல்றான், உமது அடிகளால் நான் சோர்ந்து போனேன். And David says that by thy smiting I became faint. 39ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். Psalm 39 verse 10. என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். தாவீதும் ராஜாதான், அடி சரியடி வாங்கியிருக்கிறான். David was a king, but he was beaten by God. அதனால அவனுக்கு வாதை வந்ததாக சொல்லுகிறான். Because of this he says that he was வியாதியினுடைய பல காரணங்களிலே ஒரு காரணம் தேவனுடைய அடிகள். One of the reasons for the sickness is the beating of the Lord. நம்முடைய ஜீவியத்தை நாம் சரிப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான். This is the time when we have to rectify our life. 8ஆம் வசனத்திலே என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். And verse 8 says, deliver me from all my transgressions. மீறுதல்கள் தான் ஒரு பெரிய தடையா இருக்கு. Transgressions is a great hindrance. 11ஆம் வசனத்திலே Verse 11. அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிறீர். Thou art correcting and consuming the people. அவனுடைய அழகை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். And you are making his beauty consume away like a moth. நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற அக்கிரமம் மீறுதல் தான் நமக்கு அடிகளை விளைவிக்கிறது. அடி வாங்கி வாங்கி நம்ம சோர்ந்து போயிடுறோம். It is the iniquity and the transgression which are making us to be beaten, and getting the beating we become faint. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல்ல ஒரு சிலர் எல்லாம் சோர்ந்துட்டாங்க. Some of them are spiritually fainted. ஏன்? Why? அது ஆண்டவருடைய அடிகள். Because of the spite of the Lord. ஆண்டவருடைய அடிகளால் சோர்ந்து போன தாவீது கடைசில சொல்றான், ஆண்டவரே என்னிலிருந்து இந்த வாதையை எடுத்து போடும், உம்முடைய அடிகளால் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். David, who was consumed by the blow of the Lord, said, Lord, you take away these blows, and because I'm becoming faint. அவர் கண்டிக்க பிரம்பு எடுத்தாருன்னு சொன்னா அது தாவீதோ உசியாவோ ஊசாவோ யாரும் இல்ல, ஒரே தண்டிப்பு தான். If he should take the rock to smite his people, whether it is David or Uzzah or Uzziah, all of them have the same beatings. தாவீது ரொம்ப பிரியமானவன். David is much pleasing அவனை to God. நேசித்தபடியால் அவனை சிட்சித்தார். Because he loved me, chastened him. அவன் சொல்றான், உம்முடைய அடிகளால் ஒரு அடி ஒரு ட்ரிப் இல்ல, உம்முடைய அடிகளால் நான் சோர்ந்து போனேன். And he said not one trip, but because of many blows he is being become faint. எங்க வீட்ல வந்து எங்க அம்மா தான் ரொம்ப கண்டிப்பாங்க. In my house my mother will correct more. எங்க அப்பாவுக்கு கண்டிக்கிற அந்த பிராக்டிஸே கிடையாது. My father has no practice of chastening at ஆனா all. அவர் கண்டுக்கிறதே கிடையாது. He will never bother. அது வாட்டு சுத்திட்டே இருப்போம், நாங்க எங்கனாலும் போலாம் எங்கனாலும் வரலாம். We will keep roaming, we can go anywhere and come. எங்க அம்மா தான் பயங்கரமான கண்டிப்பு. My mother is full of correction. ரொம்ப பாசம், ஆனா அடி விழுந்துச்சுன்னா நானும் அடி வாங்கினதே கிடையாது. She is full of love, but if she beats and I am not beaten at all. நான் லாஸ்ட். I was the last. அதனால அடி ரொம்ப கம்மியா இருக்கும். So I got less beating. ஆனா ஒரு நாள் நான் ஒரு தவறு செய்தேன். But one day I did something wrong. அது ஒரு பெரிய தவறு தான். That was a great mistake. அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன். It was that day that I was firstly beaten by my ஒரே father. அடி, நான் 7 படியோ 8 படியோ தவி போயிட்டேன். அந்த அடி வாங்கினதோட போனவன் தான். One beating, I just fled away from 5, 7, 8 steps, and that I went. அப்ப இந்த ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல இருக்கிற வெள்ளூர்ல இருந்து சாராயம் காய்ச்சிட்டு விக்கிறதுக்கு தூத்துக்குடிக்கு வருவாங்க. The time from near Srivegundam from Vellore, they used to make the araks and they used to bring that to Tuticorin. அவங்கள போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சு பிடிச்சிருவாங்க. And police will spot them out easily and catch them. பழைய காலத்து அந்த Dress நட உடை எல்லாம் பார்த்தா ஈஸியா ஆளை பிடிச்சு தூள எழுப்பிடுவாங்க. The old type of dressing and they are walking on style, they will easily catch them and take them. ஆனா அவங்க கொண்டு வந்த பொருளை எப்படியாவது பஸ்ல ஏத்திட்டா இவங்க அங்க எங்கயாவது ஏறி போய்டுவாங்க, ஊருக்கு போய்டுவாங்க. But if they put off the things which they bring onto the buses, they will go to their places. அதை ஏத்துறதுக்கு நான் போவேன். And in order to carry them, I used to go. அவங்க ஏதாவது எனக்கு தருவாங்க. And they will give me something. எல்லாம் ரிலேஷன். All of them were relative. ஒரு நாள் இப்படி நான் போகும்போது இப்படி சாராயம் விக்கிற வீடுகளுக்கா நான் போயிட்டு வந்தேன். One day as I was going, I went to the houses that they was making this அது arrest. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. That was known to my father. இவன் படிக்கிற வயசுல இப்படி போய் அங்க ரைடு வந்துச்சுன்னா பிடிச்சிட்டானா இவன் படிப்பும் போச்சு வாழ்க்கையும் போச்சுன்னு நான் வீட்டுல ஒரு கம்பு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அவர் அதை ரெடியா வச்சுட்டாரு. In the days of his education, if he should go like this, then his education will be spoiled thinking this. I had a rod in my house and he took that rod readily. நான் எதுக்கோ ரெடி பண்ணது கடைசில எனக்கே வந்தது. I made ready for something else, it came back to me. வீட்ல என்டர் ஆன அட்டிஸ்மா பட்டார்னுச்சு. ஒரே தவிட்டேன். ஏதோ something wrong வீட்ல நடந்துருச்சு போல இருக்கு. As I entered my house, I was beaten one beating and just jumped up and went because something's wrong. அதே மாதிரி தகப்பன் சில நேரத்துல அடி விழுங்க, எதுக்கு விழுதுன்னு நமக்கு லேட்டா தான் தெரியும். Like this, they will be beating by the parents. You will only later நம்முடைய நன்மையை கருதி நாம் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். Considering our good, the Lord is chastising us. தாவீது அநேக விஷயம் அடிபட்டவன். David was beaten many times. அப்பப்ப ஏதாவது பண்ணுவான், அடி வாங்குவான், திருப்பி போய் காலை பிடிச்சுக்குவான். He will do something wrong, get beatings, and again he will go catch hold of him. நான் யோசித்தேன். I often used to think. நம்மள ஒரு சிலர் மன்னிப்பே கேக்குறது இல்ல. Some of us will never ask for forgiveness. அது பிசாசுடைய ஒரு பெரிய முக்கியமான கேரக்டர்.
That is the greatest important character of Satan. ஒரு பிசாசு என்கிட்ட பேசுச்சு, One Satan spoke நீ to me. என்ன தப்பு பண்ணாலும் நீங்க போய் மன்னிப்பு கேட்டுறீங்க, மன்னிச்சிடுறாரு அப்படின்னுச்சு. You are doing everything wrong. You ask for forgiveness. He is forgiving you. ஆனா எங்களை மட்டும் மன்னிக்காம விட்டுட்டாரு. Only us he didn't forgive. நான் சொன்னேன், நீ மன்னிப்பு கேட்டியா? I asked him, did you ask for forgiveness? மன்னிப்பு கேட்டியா? Did you ask for forgiveness? கேட்கவே இல்லையே. You never asked. விழுந்து போன தூதன் மன்னிப்பு கேட்டானா? Did the fallen angel ask for forgiveness? விழுந்து போன ஏவாள் மன்னிப்பு கேட்டாளா? Did Eve who fall did ask விழுந்து for போன forgiveness? ஆதாம் மன்னிப்பு கேட்டானா? Did Adam who fell ask for forgiveness? குஷ்டரோகியாக மாறின மிரியாம் மன்னிப்பு கேட்டாளா? Did Miriam ask for forgiveness? காட்டி கொடுத்த யூதாஸ் மன்னிப்பு கேட்டானா? Did Judas who showed him ask for forgiveness? நீங்க முக்கியமான ஆளெல்லாம் நீங்க நோட் பண்ணி பாருங்க, மன்னிப்பே கேட்க மாட்டான். As important persons, he has never asked for forgiveness. நம்முடைய விசுவாசிகள கூட முக்கியமான ஆளுக்கு பாருங்க, மன்னிப்பு கேட்க மாட்டான். ராபோஜனத்தை கூட விட்டுட்டு ஓடிடுவானே தவிர மன்னிப்பு கேட்கிறது அவனுக்கு பெரிய கஷ்டம். Even our believers who are very important, he will never see them asking for forgiveness. He will even leave the communion and go ஆனா to God. தாவீது அடி வாங்கி வாங்கி ஆண்டவரே 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 உம்முடைய கிருபை நல்லது, கிருபை நல்லது, நீங்க என்னை அடிச்சது நல்லது, இப்படியே போய் விழுந்துருவான். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். David always being beaten, he said that thy grace is good and it's good that I am chastened because I learned thy law through it. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் Acts chapter 18 23ஆம் வசனம். verse 23. இங்கே ஏரோது அடிபட்டு செத்தான். Here Herod was beaten and he died. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். ஏரோது என்பவன் ஒரு மிக சர்வசக்தி படைத்த ஒரு நபர். Herod was an all-power person. அவன்தான் அந்த தேசத்துக்கு பெரிய முக்கியமான புள்ளி. He was the most important person of that land. அவன் சில நேரங்களிலே வசனத்தை எடுத்து பேசுவான். And sometimes he will take the word and speak. ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். Herod was sitting upon the throne and he preached to the people. அருமையான பிரசங்கம். It was a good message. முடிந்த உடனே ஜனங்க சொன்னாங்க, இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம். At the end of it, the people said, this is not the voice of God but not and of man. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. And he did not give the glory to God. நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மனுஷங்க உங்களை புகழுவாங்க, நீங்க கர்த்தருக்கு மகிமையை செலுத்திக்கிட்டே இருக்கணும். Man, I already said that man will praise you, but you should glorify the God. நான் அல்ல, I am not I. கிருபை. It's a grace. நான் என்ன செய்ய முடியும்? What can I do? என்னால ஒண்ணு முடியாது. I can't do anything. ஆண்டவர் செய்தாரு. It's God's work. இப்படியே நீங்க கர்த்தருக்கு மகிமையை செலுத்திக்கிட்டே இருக்கணும். Like this, you should give all the glory to God. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினா நீ தப்பி போய் கொண்டே இருப்பாய். If you give the glory to God, then you will escape. அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியால் கர்த்தர் அவனை அடித்தார். அவன் அங்கேயே ஸ்பாட்லயே செத்துட்டான். Because he did not give the glory to God, the Lord did beat him and he died there. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Dear beloved, we have been chosen that we might glorify God. கேட்கும்போது கூட நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. Even as you hear the message, you keep praising God. வேலை ஸ்தலங்கள்ல இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. In your workplaces, you praise God. எந்த ஒரு இடத்திலும் உன் வாயில இருந்து கர்த்தரை துதிக்கிற துதி அந்த மகிமை உண்டாகிக் கொண்டே இருக்க வேண்டும். At any place, there should always be praising in your mouth. கர்த்தருக்கு மகிமை செலுத்து. You all glorify God. யாராவது வந்து உன்னை பூஸ்ட் பண்ணா நீ அப்படியே டைவர்ட் பண்ணு. இல்ல, கர்த்தர். If anyone should come and glorify you, then you should say not I but Christ. நான் ஒரு புக் படிச்சேன், ஒரு சம்பவம் படிச்சேன். I read of an incident. ஒரு பையனுடைய தகப்பன் மரிச்சு விட்டார். When boy's father died. அவங்க அம்மா ஒத்தைக்கு ஒரு பையன். And he was the only son to his அந்த அம்மா mother. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சான். And his mother educated with a very difficult way. ஒருவேளை நீங்களும் படித்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். Maybe you also might be educated like that. நீங்களும் அதை படித்திருக்கலாம். Or you might have read it. நீங்களும் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். And would have heard of it. கடைசியில் இந்த தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை வருத்தி இவனை படிக்க வச்சாங்க. Finally, with hardships, the mother made her child to educate. ஆனா அந்த பையன் அந்த கஷ்டத்தை உணர்ந்து படிச்சிட்டான். But the son understood the difficulties and he studied. கடைசியில் யுனிவர்சிட்டி லெவல்ல அவன் தான் கோல்டு மெடல். Finally, he was a gold medalist of the university. இவனை கொண்டு போய் இவனுக்கு அன்னைக்கு பாராட்டு விழா. And he was given appreciation the day. இப்ப அவன் போகணும். Now he has to go. இந்த அம்மா அவனுக்கு நல்ல கஷ்டப்பட்டு நல்ல Dress எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. And the mother got labored and got the dress for him. இவங்க இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, மகன் தங்க இது வாங்குறத பார்க்கணும். The mother had a desire that she wanted to see that son receiving the gold medal. ஆனா எப்படி போக முடியும்? But how can she go? உடம்பெல்லாம் மெலிஞ்சி, she was thin, அழகெல்லாம் போய் lost her beauty, ஒண்ணுமே இல்ல. she was nothing. இத வச்சிட்டு நம்ம அங்க போய் நின்னா எல்லாரும் பரியா நம்ம பிள்ளைய வந்து மதிக்கிறவனும் மதிக்காம போய்டுவான். If I should go stand like this, then those who have to honor my son will never honor him also. அதனால வேண்டாம். So she said, don't want. வாங்கிட்டு வந்த பிறகு பாத்துக்கலாம். After I get income, you can see that. ஆனா இந்த பையன், but this boy, நீ வந்தாதான் போவேன்னு சொல்றான். he said, if only if you come I will go. சொன்னாங்க, நான் வந்தா உனக்கு அசிங்கம்டா, கேவலம், உன்னை ஹானர் பண்றதெல்லாம் கெட்டு போயிடும், வேண்டாம்.
She said, if I should come, it will be not worth it, because those who are honoring you will not honor you. எல்லாம் பெரிய பணக்காரங்க வருவாங்க, நல்ல முக்கியமானவங்க எல்லாம் வருவாங்க. எதுக்கு நீ போ தம்பி, நீ கனம் பண்ணிட்டு வா, கனம் பெற்று வான்னு சொல்லி அனுப்பினாங்க. And she said, you go because the rich people and honorable people will come there, you give be honored, he said. இல்ல வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான தருணம், நீங்க கட்டாயம் வரணும். And he said, this is an important instant in my life, you should definitely come. இருக்கிறதுலயே நல்ல Dress போட்டு ஓட்டையெல்லாம் தச்சு கிச்சு புறப்பட்டு அந்த அம்மா போயிடுச்சு. And putting on the best garment she had, this mother also went. இவங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டான். And he made her seated in one place. இவன் உள்ள என்ட்ரானா. And he went into the place. இவன் என்ட்ரான உடனேயே ஒரே சத்தம், விசில், கிளாப்ஸ், பயங்கர வரவேற்பு இவனுக்கு. As he entered, they were clapping him, and he got a good invitation there. இப்ப எல்லாம் முடிஞ்சது. And everything was over. இப்போ இவனுக்கு கோல்ட் மெடல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. And he got the gold medal. இப்போ அவன் அதுக்கு தலை வணங்கி அவன் என்ன செய்றான், இப்போ ஒரு கொஞ்ச நேரம் பேசணும், அவனுக்கு டைம், அதுக்கு வாழ்த்து சொல்றான். Now he bowed down and he said, and he was given some time to speak. இவனுக்கு டைம் கொடுத்த உடனே, when the time was given to him, இவன் ஒரு நிமிஷம் இறங்கி போய்ட்டான். He said one moment and he got down. எல்லாரும் இவனை பார்க்கறாங்க. All of them were looking at him. இவன் நேரா அவங்க அம்மாவுக்கு போய், he went straight to his mother. இந்த கோல்ட் மெடல் எடுத்து அவங்க அம்மாவுக்கு குத்திட்டு, he gave the gold medal to his mother. திரும்பி எம்டியா வந்து நின்னாங்க. And came back emptily. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. All of them were looking at him. எல்லாரும் பாக்குறீங்க கோல்ட் மெடல் இல்லன்னு. இந்த கோல்ட் மெடலுக்கு காரணம் யாரு? அவங்க தான், எங்க அம்மா தான். All of you are seeing that I don't have the gold medal, but my mother is the reason for this gold medal. என்னையும் சின்ன வயசுலயே வேலைக்கு விட்டுருந்தாங்கன்னா நான் இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டேன். If she had left me for job in my small age, I wouldn't have come to this extent. கண்டுகொள்ளாம விட்டுருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன். And if she had left me not correctly, ஓரளவு படிக்க வச்சிருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன். or if she had educated me or something, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் சொன்னாங்க. all the reason is she alone. நம்ம அப்படி சொல்லுவோமா? Will we say like this? அம்மா அப்பா பார்த்த உடனே நீங்க கிளாஸ் ஸ்கூலுக்கே வராதீங்க அப்படிங்கறான். Looking at our father and mother, we ask them not to come to school. நீ அங்க வந்து என்னத்தையா சொல்லுவ, நீ வரவே வராதம்மா. You will come there and say something, don't come. ஒரு சிலர்லாம் அம்மா அப்பா ரோட்ல போறவன் எவனையாவது கூட்டி காசு கொடுத்து உள்ள கூட்டி போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிடுறான். Some of them calling somebody who's going on the road saying father and mother, they get the certificate and going. இப்படிலாம் உலகத்துல நடக்குது. This is what is happening on the road. ஹேரோது பெரிய ஆளு, ஆனா கர்த்தருக்கு மகிமை செலுத்தினா ஜட்ஜ்மென்ட் தான். Herod was a great person, but if he did not glorify the Lord, this judgment came. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. He did not glorify the Lord. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்திரணும். You should give that which the Lord is. அது பணமோ, அது பணமோ, whether it is அது பொருளோ, whether it is things, அது மகிமையோ, மகிமையோ, or its glory, எதுவானாலும் கர்த்தருக்குரியதை நீ கர்த்தருக்கு செலுத்திரணும். ஏன்னா கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டிய இடத்துல கர்த்தருக்கு மகிமை செலுத்திரணும். Whatever it is, you should pay to the Lord that honor to the Lord. ஒரு சிலருக்கு சாட்சி சொல்லணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னா கை காலெல்லாம் பயங்கரமா உதறும். ரோட்ல நின்னு பேச சொல்லுங்க, அவன் பாட்டுக்கு பேசுவான். Some of them will shiver from head to foot if they have to testify. If he has to speak on the road, he will speak. இங்க வந்தா ஸ்டேஜ் ஃபியரா. But when he comes here, stage fear. அப்ப தவறு செய்யும் பொழுது நீ அந்த ஸ்டேஜ் ஃபியர் வர மாட்டேங்க உனக்கு. So when you do something wrong, you don't have the stage fear. வம்பு பண்ணும்போதெல்லாம் ஸ்டேஜ் ஃபியர் வர மாட்டேங்க. Or when you are doing something evil, then there's no stage fear. வாரம் ஒரு 5 பேர் 10 பேராவது எழும்பி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார்னு சாட்சி சொன்னாதானே கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை நீ அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். வருஷத்துல ஒரு தரம், இல்லட்ட 2 வருஷத்துல ஒரு தரம், இல்ல அடிச்சு படுக்க வச்சு உருட்டி எடுத்த பிறகு ஒரு தரம். If 5 or 10 is going to testify every week, only then you can say that the Lord has done you good and you can glorify the Lord. You are only testifying once a year or once in 2 years and so on. உன்னை சாட்சி சொல்றதுக்காக ஒரு அடி விழணுமா? If you should get a beating that you might give the testimony. நான் பல இடத்துல சாட்சி சொல்லிருக்கேன். I have testified many places. எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் சாட்சி சொல்லிட்டே இருக்கேன். In all the places I would have told my testimony. சென்னையில சென்ட்ரல் ஜெயில்ல சாட்சி சொல்லிருக்கேன். In Chennai central jail I have testified. பீச்ல சாட்சி சொல்லிருக்கேன். In beach I have testified. எல்லா இடத்துலயும் சாட்சி சொல்லிருக்கேன். In all places I testified. ஆனா என்னைய சாட்சிக்கு பிராக்டீஸ் பண்ண ஒரு பாஸ்டர் உண்டு. But there was a pastor who practiced me to testify. பாஸ்டர் கேசி வர்கீஸ். He was Pastor K.C. Varghese. அவர் யாரையுமே என்கரேஜ் பண்ண மாட்டாரு. He will never encourage any person. மட்டம் தட்டிட்டே தான் இருப்பாரு. He will only put them down. நான் ஒரு கன்வென்ஷன்ல சாட்சி சொல்றேன். I was testifying in one place. நான் சாட்சி சொல்லும்போதே ஜனங்கள் அழுகுறாங்க, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். And seeing that as I was testifying, people were crying. ஐயோ இப்படியா பாதையில போனாங்கன்னு உச்சின்னு எல்லாரும் உச்சி கொட்டுறாங்க. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தா, என்னடா சாட்சி சொன்ன உட்கார்றா அப்படின்ட்டாரு. The people were crying, saying as to how he was led in such a path. And after my testimony, when sat down, he is asking me as to what testimony you given. அவன் சாட்சி சீடிலாம் எடுத்துட்டான். All of them were recording in CD. பயங்கரமா எழுப்புதலா போய் முடிஞ்சு போச்சு. நான் வந்து கீழே உட்கார்றேன். என்ன சாட்சி உட்கார். சரி அடுத்து பாட்டு பாடுவோன்ட்டாரு. எனக்கு சுத்தமா போயிடுச்சு. With the great revival, that testimony was over, and when I sat down, he said, "What a testimony you said," and he after sing the song. இந்த சாட்சியில கூட இவனுக்கு என்ன வந்துற கூடாது, பெருமை வந்துற கூடாதுன்னா அவங்களுடைய கணிப்பு.
It was in their intention that I should not be proud over the testimony சரி also. இதோட நம்மள விட்டுருவாருன்னு நினைச்சிட்டேன். Then I thought he will leave me with this. இனி நம்மள எழுப்ப மாட்டாருன்னு. He will never raise me again. அடுத்த நாள் கன்வென்ஷன், அடுத்த ஊர்ல கன்வென்ஷன், ஃபர்ஸ்ட் ஆளு என்னைய வா எழும்பு சாட்சி சொல்லு. In the next place convention, firstly he raised up for சரி testifying. இன்னைக்காவது நம்ம தப்பிடுவோமான்னு பார்த்தா பாதியிலேயே ஒழுங்கா சொல்ல. Then I thought I will escape at least today. In half he said, you tell properly. பிரசங்கத்திலயும் பெருமை வந்துடக்கூடாது, பாட்டிலையும் பெருமை வந்துடக்கூடாது, சாட்சியிலையும் பிரசங்கம் வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, எதுலயுமே பெருமை வரக்கூடாது. அதுதான் அவங்களுடைய பரிசுத்தம், அவங்களுடைய கணிப்பு. In song or testimony or preaching they should not be proud or pride at all. That was the intention of the saints of God. அவங்க அவ்வளவு கவனமா இருந்தாங்க. They were so cautious about it. நாமும் எந்த இடத்துல நம்ம உயர்த்தப்பட்டாலும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தலைன்னா அங்க ஒரு அடி உழுது நமக்கு தெரியாது. We too, whenever we are exalted, if we do not give the glory to God, then there is a smiting we will not நீ know. கொலை பண்ண வேண்டாம், கொள்ளையடிக்க வேண்டாம், விபச்சாரம் பண்ண வேண்டாம், வேசித்தனம் பண்ண வேண்டாம், யாரையும் ஏமாத்த வேண்டாம், கர்த்தருக்கு மகிமை செலுத்தலைனால போதும், அதுக்கே அடி விழுந்துரும். We need not go and steal or have a theft or say lies or do any fornication. But if we do not give the glory to God, that's sufficient. இரண்டாம் சாமுவேல் 2 Samuel 12ஆம் அதிகாரம் chapter 12 15ஆம் வசனம். verse 15. குழந்தைகள் ஏன் அடிக்கப்படுகிறார்கள்? Why are children beaten? பிள்ளைகள் ஏன் அடிக்கப்படுகிறது? Why are the children beaten? அதுக்கு காரணம் என்ன? What is the reason for this? இரண்டாம் சாமுவேல் 12ல நாம் பார்க்கும் பொழுது When we read in 2 Samuel chapter 12 15 verse 15. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. பிள்ளைகள் அடிக்கப்படுவதின் ரகசியம் என்ன? What is the reason for the children to be struck? பெரியவங்க சரி மகிமை செலுத்தல, The elderly people, they did not give glory to God, கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதலுக்கு உட்படுகிறோம், and we are transgressing against God, பெருமை வந்து விடுகிறது, and we have pride, துணிஞ்சிரோம், and we are forcing, துணிந்து நம்ம ஏதாவது செஞ்சிரோம், voluntarily we are doing something, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளவில்லை, we are not sanctifying ourselves. இதெல்லாம் சரியான காரணங்கள். These are right reasons. ஆனா பிள்ளைகளை போட்டு ஏன் அடி சில நேரத்துல அடி வெளுத்து வாங்குறாரு? But why are children being smitten sometimes? சாவுற மாதிரி அந்த பிள்ளை போயிடுச்சு, செத்தே போயிடுச்சு. The child went up to the point of death and died. அந்த பிள்ளை என்ன தவறு செஞ்சது? What wrong did that child do? அது அந்த சின்ன பிள்ளைகள சண்டை போட்டது பெரிய குற்றமா? Is it wrong that it fought with small children? ஆனா இந்த பிள்ளை வந்து பிறந்து கொஞ்ச நாள்ல சில நாட்கள்லயே வியாதிப்பட்டு கேவலமா போயிடுச்சு. But in a few days that the child was born, this child was struck. இதுக்கு காரணம் தாவீது. The reason for this is David. நம்முடைய பெற்றோர்களுடைய தவறுதான் பிள்ளைகளை அதிகமாய் பாதிக்கிறது. The fault of the parents are affecting more the children. ஒரு குடும்பத்துல புருஷனும் மனைவியும் நல்லா பேசிக்க முடியலாமா? In one house, one husband and wife will never speak to each other. ஒரே வீட்ல தான் இருக்காங்க. They are in one house. நல்ல வசதி. They are in good facilities. நல்ல வருமானம். They have a good income. வசதிக்கு குறைவே கிடையாது. There is no lack of facilities. ஆனா புருஷனுக்கும் மனைவிக்கும் ஆகாது. But the husband and wife cannot face each other. எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. They were told to so many times. அவளுக்கு இறங்கி வர முடியாது, இவனுக்கும் இறங்கி வர முடியாது. And she cannot come down, neither he can come down. இவன் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பேசுவான். He will speak rules and regulations. என்ன வீடு வந்து கம்பெனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுறதுக்கு? Is the house the company for speaking rules and regulations? ஒரு சில வீட்ல எல்லாம் ரூல்ஸ். Some of them have rules in their houses. அந்த ரூல்ஸ் போட்டான், அவளுக்கு அதை தாக்கு பிடிக்க முடியல. He kept these rules and she could not stand by it. அவ ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அது ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கும். She was a straightforward person and she went another track. ஆனா ரெண்டு பேரும் கோயிலுக்கு வருவாங்க. Both of them will come to church. ஊழியத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆனால. Very helpful in the ministry. லட்சக்கணக்கில் பணத்தை கொடுப்பான். And give lakhs for ministry. அவன் வந்து 24 லட்சமா எவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கா. He came and gave offering as 26 lakhs and so on. அவ்வளவு வருமானம் உள்ள ஒரு நல்ல மனுஷன் கொடுக்கும்போது நான் இப்ப காணிக்கை கொடுக்க போறேன் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு வந்துருவான் வீட்ல. அவளுக்கும் தெரியும். To that extent he was a good person and he will tell his wife that he is going to give. ஆனா ரெண்டு பேருக்கும் ஆவாது. But both of them cannot face each other. அது வந்து நெருங்கினவங்களுக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியவும் தெரியாது. Only to those who are close with them will know about it. இவன் வந்து பிரசங்கம் தான் பண்ணிட்டே இருப்பான். He will only keep preaching. இதே போராட்டம். The same struggle. கடைசியில Finally கர்த்தர் பிள்ளையை தொட்டாரு. the Lord touched the child. பிள்ளையை தொட்ட உடனே When the Lord touched the child, அப்படியே ரெண்டு பேரும் டைவர்ஸ்டாங்க பாருங்க. both of them came down. ரெண்டு பேரும் சரியாயிட்டாங்க. And both of them rectified. ரெண்டு பேரும் ஒப்புரவாயிட்டாங்க. Both of them reconciled. ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டாச்சு. Both of them asked for forgiveness. வீட்ல 4 மணி ஜெபம் 15 வருஷமா நடக்காத அந்த ஜெபம் திருப்பி தொடங்கிடுச்சு. The 4 o'clock praising which did not take place for 15 years took place again. தனி ஜெபம் இவங்க ரெண்டு பேரும் தனியா கதவு பூட்டிக்குவாங்க. And both of them saying personal prayer locked the door. இப்போ ஒழுங்கா குடும்ப ஜெபம் நடக்க ஆரம்பிச்சது. Now properly family prayer was going on. வீட்டை பத்தி அவன் கவலையே பட மாட்டான். இப்ப வீட்டை பத்தி மனைவி பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம். Now he will never bother about his house at all, but now he is burdened about his wife and child. அந்த child. அடி இந்த ரெண்டு பேரையும் சரிப்படுத்திடுச்சு. That smiting did rectify both of them. அதுபோல like this. நம்முடைய ஜீவியத்துல நாம எதுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஏன் அடிக்கப்படுறாங்க?
Why are our children beaten in our lives? நம்முடைய குறைகள். Because of our fault. அந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சது? What sin did that child do? உரியாவின் மனைவிக்கு பிறந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சது? What did the child of Uriah, what wrong did she do? அதுக்கு என்ன தெரியும்? What did that child know? பாவம் இல்லாத பிள்ளைங்க. The child knowing no sin. பாவத்துல உருவானதே தவிர பாவம் செய்ய தெரியாது. அது படுக்கையில கிடக்குது. The child being formed in sin, that does not know any sin, but it's in bed. காரணம் யார்? What's the reason for that? இந்த தாய் தகப்பன். The father and mother. ஆனா கர்த்தர் இவனை அடிக்கிறதுக்கு விருப்பப்படாம சுவிட்ச் அங்க ஆன் பண்ணாரு. But he did not allow him to be beaten. He put on the switch somewhere else. அது அவங்க ரெண்டு பேரையும் சரிப்படுத்திச்சு. And that rectified both of them. அதுபோல like this. இங்க தாவீதினுடைய பிள்ளை அடிபட்டது. Here the son of David was beaten. காரணம் என்ன? What was the reason? கர்த்தர் சொல்றாரு. The Lord said. தேவனை தூசிக்க அவன் காரணமா இருந்தான். He was a reason for despising the name of the Lord. 2 சாமுவேல் 12:14. 2 Samuel 12:14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாயிருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். எப்படி இருக்கும் தீர்க்கதரிசி? இப்ப உள்ள தீர்க்கதரிசிலாம் உனக்கு விரோதமாய் இருக்கிற எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும், உடனே அல்லேலூயாங்கறான். அன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசி வந்து என்ன சொன்னா தெரியுமா? நீ இப்படிலாம் பண்ண உன் பிள்ளை சாகும், இப்படிதான் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போவான். Those days prophets used to prophesy like this, that you have sinned and therefore your child will die. அப்படி ஒரு தீர்க்கதரிசி நாசரேத்துல இல்லையே. There is no prophet like that in Nazareth. உடனே அவனை துரத்தி விட்டுருவாங்க. Immediately they chase him off. நீ இப்படிலாம் தீர்க்கதரிசி சொல்ல கூடாது, சபையில என்ன நீ என்ன தீர்க்கதரிசி சொன்ன, கர்த்தர் சபையை நேசிக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுருவான். You should not prophesy like this because the Lord is loving the church and chase him off. இலங்கையில ரத்த ஆறு ஓடுன்னு ஒருத்தன் தீர்க்கதரிசி சொன்னானா, கூட்டம் முடிஞ்சவனே எல்லாரும் போய் அவனை சட்டையை பிடிச்சிட்டாங்களா. என்ன சபையில வந்து என்ன பேச தெரியாம பேசிட்டு இருக்கான்னு. One person prophesied in Ceylon saying that the blood will pour out like waters, and they came and accused him as to what he's prophesying in the church. ஓடிச்சா ஓடலையா? Did it run or not? ரத்த ஆறு ஓடிச்சா? ஓடினது. It ran like the அன்னைக்குள்ள தீர்க்கதரிசி வந்து சொன்னா, நீ சத்துருக்கள் தூசிக்க காரணமா மாறிட்ட, அதனால உனக்கு அந்த அடி விழும். That day the prophet came and said that you have caused a great occasion for the புறஜாதிகள் தேவனை தூசிக்க நீ காரணமா இருக்க கூடாது. உன் நடவடிக்கையோ பேச்சோ பழக்கவழக்கமோ சிரிப்போ உன்னுடைய இடைப்படுதலோ எந்தவித ஒரு காரியத்திலும் சத்துரு கடவுள் சரியில்லைங்க, இயேசு சரியா இருந்தா ஏங்க இப்படி நடந்துச்சு, இவெல்லாம் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டான். தேவனுடைய நாமம் தூசிக்க நீ காரணமா இருந்தபடினால் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு அடி விழும். Your walks or talks or actions should not be able to blaspheme the name of the Lord among the Gentiles. If he should say that why should such a thing happen and why he is walked like this, then there will be beating, your children will be struck. இது அடிபட்டவர்களுக்குள்ள பிரசங்கம், அடிபடாமல் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களுக்குள்ள பிரசங்கம். This is the message for those who are beaten and those who have not been beaten, for them to be preserved. ஏசாயா 1:5 Isaiah chapter 1 verse 5. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. From the head even to the foot there's no strength thing at all. எதுக்காக? What is the reason for this? காரணம் என்ன? What is the reason for this? 4, 5, 6. 4, 5 and 6. ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறீர்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இங்கே இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? Why should you be stricken more? அதுக்கு காரணம் நீங்கள் அதிகமாய் விலகி போகிறீர்கள். The reason for this is you are revolting more and more. கர்த்தரை விட்டு நீங்க விலகி போக கூடாது, பின்வாங்கி போக கூடாது. You should not depart from God, neither backslide. அதுக்காக பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. For that you cannot say that problems will not come. ஊழியக்காரங்களால பிரச்சனை வரும், விசுவாசிகளால் பிரச்சனை வரும், குடும்பத்தால பிரச்சனை வரும், புறஜாதிகளால பிரச்சனை வரும், பல விதங்களிலே பிரச்சனை வரும். என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பில் நிக்கிற நீ ஆணி அடிச்சது போல நிக்கணும். There will be problems which are coming through the servants of God, through the members of the family, through the Gentiles and through believers, but whatever might come, you should be as the person who is named. என்னை போன்றவன் ஓடி போவானோ? Should such a person as I flee? ஒருவன் பின்வாங்கி போவானானால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. If anyone should backslide, then my soul will not be pleased in him. ஏன் அடி வாங்குற? நீ ஏன் விலகி போகிற? ஏன் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் உனக்கு வியாதி? Why are you beaten up? Why are you departing? And why is there no soundness in the soul of a feet? பின்வாங்குதல் ஒரு அடியை நமக்கு கொண்டு வருகிறது. Backsliding will bring a smiting upon us. விலகி போகுதல் நமக்கு ஒரு அடியை கொண்டு வருகிறது. And moving away will cause a beating upon us. அந்த அடியினுடைய முடிவு நமக்கு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் வியாதி.
The end of it is there is a sickness from the sole of the foot even to the head. ஒரு சிலருக்கு வியாதி, ஒரு சிலருக்கு மரணம், ஒரு சிலருக்கு குஷ்டரோகம், ஒரு சிலர் இல்லாமலே போய் விடுகிறார்கள். Some of them have sickness, some of them have death, some of them have leprosy, some of them are not found at all. பிரியமானவர்களே, கர்த்தர் அடிக்கிறதுடைய ரகசியம் என்ன? Dear beloved, what is the secret of the Lord's அவர் mighty hand? தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை அடிப்பார். He is the father, he will smite his children. நாம் அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் இதுதான். And this is the time when we have to rectify ourselves. நாம் அதை சரிப்படுத்திக் கொள்ள முடியாத தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். The Lord has called us that we might rectify ourselves. ஏசாயா 57:17 பார்க்கும் பொழுது Isaiah 57 verse 17. அங்கே அடிக்கப்பட்டதனுடைய இன்னொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. There is another reason for being beaten. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தை நிமித்தம் கடும் கோபமாக்கி அவர்களை அடித்தேன். பொருளாசையில ஒரு விசுவாசி ஊழியக்காரங்க போகும்போது அடி விழுகிறது. When a believer or a servant of God is going into covetousness, they are being beaten. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உலகத்துல உனக்கு பொருளாசை இருக்க கூடாது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். After coming into this religion, you should not have covetousness, a sufficient heart saying that is sufficient is more gain. நம்ம வண்டிகள் எல்லாம் பாருங்க எல்லாம் லோன்ல இருக்கும். Our vehicles will be all on road. நம்ம வீடுகள் எல்லாம் பாருங்க எல்லாம் லோன்ல இருக்கும். All our houses will be on loans. வீட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாருங்க வாஷிங் மிஷின் அதுவும் பாதி கடன்ல தான் ஓடும். All the things on the even the washing machine will be in debt. கிரைண்டரை கேட்டீங்கன்னா அதுல பாதி கட்டி இருக்கேன் பாதி கட்டி கொண்டு இருக்கிறேன். And if you ask for the grinder, you have paid half the amount and half you are going to pay. எல்லாமே லோன். Everything is on loan. எல்லாமே கடன். Everything is on debt. எல்லாமே ஓசி. Everything is on free. நம்ம எப்படி அடுத்து முன்னேறி போறது? How can we then progress? பொருளாசை. Covetousness. கர்த்தர் கொடுக்கறத மட்டும் வாங்குங்க. Receive only what the Lord is giving you. கர்த்தர்ட்ட இருந்து வர்றத மட்டும் வாங்குங்க. Receive only what is coming from the Lord. இந்த காகத்தின் குஞ்சுகளை பாருங்க. Look at the ravens. அந்த தாய்ப்பறவை கொண்டு வர்றது மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். Only what the mother will bring, the chicks will have it. அதுபோலதான். Like this. தேவன்ட்ட இருந்து வராத எல்லாம் பாவம். That which is not coming from God is all sin. நம்ம பிரசங்கங்கள்ல இன்னைக்கு வித்தியாசமா நம்ம பிரசங்கம் பண்றோம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம். Today we are preaching in a different manner and we are adjusting and going. ஆனா பழைய காலங்கள்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. But in the days before it was not so. என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்படாதவர் இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அவர் நம்ம சபையில ஒரு பிரசங்கத்துக்கு போயிருக்காரு. My brother who was not saved, he is now saved and he went to a church for preaching. அன்னைக்கு கடனை பத்தி பிரசங்கம் பண்ணிருக்காரு ஒரு பாஸ். That day a pastor was preaching about death. அவர் என்னை பார்த்தபோது சொன்னாரு. When he saw me, he said, அந்த ஊர்ல ஒரு பாஸ்டர் இருக்காரே. There's a pastor there in that place. மனுஷன் எப்படி பேசுறாயா? How he is speaking. ஐயோ கடன் வாங்கிட்டா நீ செத்து போயிடலாங்கிறாரு. He's telling if you get for debt you can even die. நல்ல வேளை நான் பில்டிங் கட்டின பிறகு இந்த பிரசங்கத்தை கேட்டேன், இல்லன்னா போச்சு நான் பிரசங்கமே நான் பில்டிங்கே கட்டிருக்க மாட்டேன் போல இருக்கு. Good that I heard the message after I built the building, otherwise I wouldn't have built it all. அப்படியே பிரசங்கம் கேட்டு முடிச்ச உடனே ஒருத்தன் செத்தே போயிடுவான், அப்படி பிரசங்கம் பண்றான். If one should hear the message, he will definitely die. கடன் வாங்கினா செத்த தொலைஞ்சங்கறாரு. If you get the debt, then you're lost. உனக்கு அப்படி ஒரு பொருளாசை வேணுமா? Should you make covetous to that extent? அப்படி ஒரு வீடு வேணுமா? Do you want a house like that? அப்படி ஒரு கார் வேணுமா? Do you need a car like that? அப்படி ஒரு டூ வீலர் தேவையா? Do you need a two-wheeler like that? அப்படினா பேசுறாரு. He is speaking like this. நான் அப்படி பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும்? If I should speak like that, how it will be? நீங்க யோசிச்சு பாருங்க. You think and see. பழைய பிரசங்கங்கள்லாம் காரசாரமா இருக்கும். இப்ப நம்ம மரியாதையா நீங்கள் வாங்கள் வாருங்கள் போங்கள் இப்படிலாம் ரொம்ப டீசென்ட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கோம். Old messages were full of hot, but these days we are speaking decently. யாக்கோபு 4:4 பாத்தீங்கன்னா பிரசங்கம் காரசாரமா இருக்கு. In James 4:4 we see the messages very hot. விசுவாசிகளேன்னு சொல்லல, விபச்சாரரே விபச்சாரிகள் என்றாரு. டமால் சூடு பிடிச்சிருச்சு பிரசங்கம். He did not say about them as believers, but he is calling them as adulterers and adulteresses. அதுக்கு சொன்னது என்னது? காரணம் என்ன தெரியுமா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. The reason for this is the friendship of the world is enmity with God. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு ஒருத்தன் உலகத்தை சிநேகிச்சானா விபச்சாரக்காரன் சொல்றாரு. If one is coming into Christ and loves the world, then he is an adulterer. இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு பொருளாசையில எல்லாத்தையும் லோன்ல வாங்கி வச்சுக்கிட்டு கடன் கட்ட முடியாம கிரெடிட் கார்டை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு சுத்துறியே, நீ விசுவாசி அல்ல. Saying that you do not want anything in this world, then you are getting for credit card and keeping your everything for loan, then you are not a believer. கர்த்தர் உனக்கு கார் கொடுக்கிற வரைக்கும் நடந்து போ. You walk and go until the Lord gives you a car. கர்த்தர் உனக்கு கார் கொடுக்கிற வரைக்கும் நடந்தே போ. You walk it until the Lord gives you a car. ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் வாடகை வீட்லயே ஓடு. Until you
ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் வாடகை வீட்லயே இரு. Until the Lord gives you, you be in a rented house. ஏன்னா இன்னைக்கு கண்ணை மூடினா நீ பரலோகத்துக்கு போயிடலாம். Or if when you close your eyes, you can go to heaven. இதெல்லாம் நாங்க பிரசங்கம் கேட்டு வாழ்க்கையில அநேக பிரசங்கிமார்கள் பரிசுத்தவான்கள் சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். These are messages which we have heard what the saints of God have spoken. I am telling you. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். I have told you. ஒரு வீடு டெடிகேஷனுக்கு ஒரு 2 சீஃப் பாஸ்டர் போயிருந்தாங்க. For one house dedication, 2 chief pastors have gone. அவர் ஒரு முக்கியமான விசுவாசி. He was an important believer. அவருடைய பிள்ளைகள் 4-5 பேர் ஊழியத்துல இருக்காங்க. And 4-5 of his children are in the அதனால ministry. அவர் கூப்பிட்ட உடனே 2 சீஃப் பாஸ்டர் போயிட்டாங்க. So when they called, the 2 chief pastors went to them. கூட்ட டெடிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. After the dedication was over, சாப்பிடும்போது and when they were eating, ஒரு சீஃப் பாஸ்டர் எதேச்சியா ஏவுதில்ல, இது எப்படி ஃபுல்லா உங்க பணமா இல்ல ஏதாவது கடன் வாங்கி இருக்கீங்களான்னு கேட்டாங்க. One chief pastor asked him as to whether you have built this on your own or have you got any debt. உடனே அவர் உண்மையை சொல்லிட்டாரு. And he told the truth. மேக்ஸிமம் என் பணம் 2 லட்சம் ரூபாய் தான் கடன் சொன்னார். Maximum is my money 2 lakhs debt. உடனே அவர் சொல்றாரு. And he said, அப்படியா? is it so? அப்போ இந்த வீடு அவ்வளவு ஒத்து வராது, நீங்க வித்துருங்க, வித்துட்டு கடனை அடைச்சிட்டு எவ்வளவு பணம் வருதோ அதுல ஒரு வீடு வாங்கிக்கோங்கன்னாராம். Then he said, this house will not get along, you somehow sell this house and to the money you get another house. இப்படி சொன்னா நாசரேத்து விசுவாசிகள் எத்தனை பேர் ஆமென் அல்லேலூயான்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many Nazareth believers will say hallelujah to this? நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும், அதான் இந்த ஊழியக்காரங்களுக்கு விசுவாசி படுற கஷ்டம் தெரியாதுன்னு சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறான். That is why we say the servants of God does not know the suffering of the believers. ஆனா அந்த விசுவாசி என்ன பண்ணார் தெரியுமா? What did that believer do? ஃபங்க்ஷன்லாம் 3 மணிக்குள்ள முடிஞ்சிருச்சு. The function was over 3. சாயங்காலத்துக்குள்ள ரேட் பேசிட்டாரு. Within that evening he spoke the rate. வித்துட்டார். And he sold that house. வித்துட்டு கடனை கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை வச்சு ஒரு வீடை வாங்கி செட்டில் ஆயிட்டாரு. And paying the debt with the rest of the money, he got another house and got settled. இதுதான் எங்களுடைய ஆதிகால விசுவாசிகளுடைய அனுபவம். This is the experience of our believers before. இப்ப அப்படி இல்ல. But now it's not so. லோனுக்கு இந்த ஃபார்மை நிரப்பி இருக்கேன், ஃபார்முக்கே நீ இப்ப ஜெபம் பண்ணுங்கறான். I have filled the form for loan, you pray for this form. அந்த மேனேஜர் தரவே மாட்டேங்கறான். That manager is not giving. இன்னைக்கு மேனேஜர் உள்ளத்துல ஆவியானவர் பேச வேண்டும். The Holy Spirit should speak in the heart of the manager. நீங்க அதுக்கு நல்ல ஜெபம் பண்ணுங்க. You pray well. போன உடனே அவன் சாங்க்ஷன் பண்ணி அப்படியே ஃபுல்லா கொடுத்துறணும், நான் வீடு கட்டிரணும். நீங்க கர்த்தர் கொடுத்தாருன்னு ஒரு பிரசங்கம் பண்ணணும். எங்க கர்த்தர் கொடுத்தாரு? பேங்க் மேனேஜர் கொடுத்தான். As soon as I go, the bank manager should sanction it, and you say the Lord has given, and you praise God, but where he is given, but bank manager. ஆனா இங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார், தனிமையானவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்தார், ஏழைகளுக்கு வீட்டை கட்டி கொடுத்தார், எல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தரை கட்டி கொடுத்தாரு. But here they will come and say the Lord has prepared a house for the ones who are living alone. Did the Lord build it for you? நல்லா கவனிச்சுக்கணும். You should hearken properly. ஏன் அடி விழுதுங்கறத நீ யோசிக்கணும். You should think as to why you are beaten. பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் நான் அவர்களை அடித்தேன். Because of the iniquity of covetousness, I will beat them. லோன் எடுக்கலாம்னு வந்தனே, இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ணலாமா? I wanted to take a loan. Can he preach like this? இது நடத்திப்பா. Is this leading? அதான் பெந்தேகோஸ்துக்கு போனா 0 வைக்கிறோம்னு சொன்னானே, இது கரெக்ட் தான். They said that if you go to Pentecost, he will make you 0. This is நாங்க right. இங்க உங்களை 0 வாக்குவோம், அங்க நீங்க வாங்க 0 கூடிக்கிட்டே இருக்கும். We will make you 0 out here, but there you come and see your zeros will be added. அங்க கர்த்தர் கவுண்டிங் கூட்டிட்டே இருப்பாரு. There the Lord will increase your counting. கர்த்தர் நமக்கு தேவையானதை தருவார். The Lord will grant us our requirements. நமக்கு வசதி வாய்ப்புகளை தேவனுக்கு தர முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord will add riches, he will not add sorrow to it. ஆகாய் Haggai 2:17 பார்க்கும் பொழுது chapter 2 verse 17. ஒரு சிலருடைய கை பிரயாசங்கள்ல தோல்விகள் உண்டாகிறது. There are certain failures in the labor of hands. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒண்ணும் நடக்கல. How much ever they earn, nothing is happening. ஒண்ணும் ஆசீர்வாதமே இல்ல. No blessing at all. ஏன்? What's the reason? அதுக்கு காரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. There's a reason told out here. 17 வாசிங்க. 2:17. கருக்காயினாலும் விஷப்பனையினாலும் கல்மலையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையில் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம் என்ன? What's the reason for this? நீங்க அந்த புக்ல முன்னால உள்ளத படிச்சு பாத்தீங்கன்னா, காணிக்கையில உள்ள தீட்டு. If you read before, you can see that in the offering they were unclean. காணிக்கை உண்மை இல்லை. They were not faithful in the offerings. அடுத்து தீட்டுகள் நிறைந்து விட்டது. Nextly, defilements increased. இந்த ரெண்டு காரணத்தினால கர்த்தர் கையின் பிரயாசங்களை அடிச்சாரு. For these 2 reasons, the Lord smote the work of hands. எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் மிச்சம் இல்ல. They are earning a lot, but nothing is remaining. தெருத்தெருவா அலைஞ்சிடறான், சம்பாதிச்சிடறான், ஆனா ஒண்ணும் கணக்கு போட்டு பார்த்தா
பேலன்ஸ் இல்ல. He's going from street to street for earning, but there's no balance. அதுக்கு காரணம் என்ன? The reason for this is 14ஆம் வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, in verse 14 you can see, அடுத்து கீழ உள்ள வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, and the verses below இவைகளிலிருந்து நான் பார்க்கும் பொழுது தீட்டு, we can see the defilements. கர்த்தர் தீட்டுகளை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். The Lord is speaking about defilements. 13ல தீட்டுகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். Verse 13, the Lord is speaking about uncleanness. அடுத்து கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றார். Nextly, what he is coming and laying down is also அவர்கள் unclean. அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. And the offering is also unclean. அப்படினால் நான் எல்லாவற்றையும் குறைத்து விட்டேன். Therefore, I have put out everything. 20 மரக்கால் உள்ள அம்பாரத்திட்ட வந்தபோது அது 10 மரக்கால் தான் இருந்தது. When it came to the heap of 20 measures, it was only 10. கர்த்தர் கையின் பிரயாசங்களை அடிக்க கூடாது. The Lord should not smite the work of hands. நம்முடைய அநேகருக்கு கையின் பிரயாசங்கள் அடி இருக்கிறது. Many of us have the beating in the work of hands. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, Haggai chapter 1 verse 6, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறதாய் அதை சம்பாதிக்கிறான். we see that he is earning wages and is putting into the bag of hope. 1:9 பார்க்கும் பொழுது, And we read in 1:9, அவன் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் நான் அதை ஊதி போடுகிறேன். although he bring it home, I will blow it upon it. காணிக்கைகள் தெளிவாக இருக்க வேண்டும். Your offering should be clear. காணிக்கையில உண்மை இருக்க வேண்டும். You should be faithful in your offering. காணிக்கைகள்ல தீட்டு இருக்க கூடாது. There should not be defilements in your offering. அநியாயமா சம்பாதிச்சதுல காணிக்கை கொடுக்க கூடாது. And that which you have gained unworthily, you should not give தவறா offering. சம்பாதிச்சதுல காணிக்கை கொடுக்க கூடாது. In your wrong earnings, you should not pay ரொம்ப offering. கவனமா நீங்க இருங்க. Be very careful. ஒரு சகோதரன் என்ன பண்ணிட்டான், எல்லாருக்கும் வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்குறது. One brother, he got money saying that he will get work for somebody. அப்படி யாராவது காசு கொடுத்துட்டாங்கன்னா, If anybody gives them money, ஃபர்ஸ்ட் ஃபெய்தம் தான். he'll bring firstly to faith home. நேர ஃபெய்தம் வர்றது ஒரே பழம் காணிக்கை அது இதுன்னு தூக்கிட்டு வந்து கொடுக்கிறது. He will give the every fruits and offering to the church, and he will pay the offerings and go. இது யாருக்கும் ஊழியக்காரங்களுக்கு விஷயமே தெரியாது. இவன் வந்தா கிராண்டா வர்றாங்கிறது மட்டும் தான் தெரியும் ஊழியக்காரங்களுக்கு. And servants of God do not know the reason why he is coming like this, but he will come grand and எப்ப go. வந்தாலும் சும்மா வர மாட்டான். Anytime he comes, he will not come empty. எப்பவும் வர மாட்டான். வந்தா அழகா நல்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் வருவான். He will not come always, but when he comes, he will carry with him. அதனால இவனுக்கு ஃபெய்தம்ல சரியான ராஜ மரியாதை. But therefore, he had a royal respect in church. கடைசில என்ன நடந்துச்சு? But finally, what happened? ஒரு நாள் திடீர்னு போலீஸோட வந்து நின்னுட்டான். One day, he came suddenly with the police. புடிச்சாங்க இவனை. They caught hold of him. அவனுக்கு வேலை வாங்கி தரேன், இவனுக்கு வேலை வாங்கி தரேன், அங்க வேலை வாங்கி தரேன், இங்க வேலை வாங்கி தரேன், எல்லாத்தையும் வாங்கின எல்லா காசு எல்லாம் கடைசில மாட்டிக்கிட்டான். And he said that he will get the job here and there, and finally he got caught. 10 மணி ஜெபம் நடந்துட்டு இருக்கு, வித் போலீஸோட வந்து நிக்கிற ஆளு. When the 10 o'clock praising was on, he came with the police. பணத்தை கொடுனா, When he was asked to give the money, அவன் பாஸ்டர் கையை காட்டிட்டான். he pointed to the pastor. இவரை கூப்பிட்டு வெளியே விசாரிச்சாங்க. And they inquired him outside. இவர் சொன்னாரு, காணிக்கை தான் கொடுத்தான்னு நினைச்சேன் அப்படின்னா. He said that I thought he gave only offering. எப்படி இருக்கும்? See how it will be? இவன் வாங்கினதுல தசம வாங்க எதுல கொடுத்திருக்கான்? இந்த காணிக்கை பழமும் இதுமா தூக்கிட்டு வந்து கொடுத்திருக்கான். எதுல? ஏமாத்தினதுல. He gave the tithe of what he cheated the others, and he brought the offering and the fruits to church. வேசியின் பணயமும் நாயின் கிரயமும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. ஏமாத்தி சம்பாதிக்கிறத கோயில்ல கொண்டே வரக்கூடாது. The offering of the harlotry and the wages of the dog should not be come to the church. இன்னொரு ஊழியக்காரருடைய அப்பா, Another father of the Son of God, வட்டி வாங்கிட்டாருன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. I heard that he was lending money. வட்டிக்கு வாங்கிட்டார், இன்ட்ரெஸ்ட். That he got for interest. நான் உடனே அவரை கூப்பிட்டு விசாரிச்சேன், நீங்க முக்கியமான விசுவாசி, ஃபெய்த்தும்க்கு அடுத்த வீடு, உங்க மேல இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கேன். And I said, you are a believer, you are next to the Faithum, I got such a report about you. அப்ப அவர் சொன்னாரு, Then he said, அவன் அவசியத்துக்கு காசு கேட்டா நான் கொடுத்துட்டேன். he asked money for need and I gave him. ஆனா இவன் திரும்பி தர மாட்டான். But he will not give back. வட்டின்னு சொன்னாதான் அவன் பயத்தோட என்ன செய்வான்? திரும்ப தருவான். Only if I say that he should pay the interest, he would அதனால give back. வட்டின்னு சொல்லியிருக்கேன். That is why I said that. சரி, நீ வாங்குனியா? Then I asked, did you அவன் கொடுத்துட்டு இருக்கான், அந்த பணம் வர்ற வரைக்கும் நான் வாங்கிட்டு இருக்கேன். Then he said, yes, I am getting it until the money comes. வட்டி வாங்கினா அது தப்பாச்சே. Then I said, it's wrong for you to get நான் வட்டியை 10 பைசா நான் என் கையில வச்சு யூஸ் பண்ணவே இல்லைன்னாரு. He said that I have not kept even 10 paise of that interest. அப்ப நீ என்ன பண்ணுனேன்னு கேட்டேன். So what did you do? I said, போன வாரம் உங்ககிட்ட 1500 ரூபாய் கொடுத்தேன்ல. Last week I gave you 1500. கடைசில என்னைய கொண்டு நீ பாடிட்டான். Finally he put me there. எப்படி இருக்கும் பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see how it is. நம்ம ஆளுங்களுடைய டெக்னிக் உலகத்து மனுஷன் எல்லாம் பிச்சை வாங்குவான். The techniques of our people is like lending alms to the people. உலகத்து மனுஷனுக்கு தெரியாது, அவன் ஏதோ திருடிட்டு போறான், எங்க வழியில ஒரு கோயில் இருக்கு, உண்டியில தூக்கி போட்டு ஓடி போகுது, சாமியோ கடவுளோ என்னத்தையோ போ உனக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டு போறாங்கிற மாதிரி நம்மால தெரிஞ்சு தெளிவா இருந்து வட்டி பணத்தை ஏன்ட்ட கொடுத்து ஏன் தலையில கவுத்தி விட்டு போயிட்டான்.
As the people in the world are giving the money to some other gods and just going off, our people are very clear to give that offering of that interest to me, and he's going. திரும்ப அடிச்சிட்டாருன்னா ஏன் அடிக்க மாட்டாரு? Finally saying the Lord is smitten, why the Lord not smite? நீ உன்னுடைய ஜீவியத்தை காணிக்கையில ரொம்ப தெளிவா இருக்கணும். தீட்டுப்பட்ட காணிக்கையை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு திருப்பி அடி வாங்கி ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன். You should be very clear in your offerings. You should not take defiled things to as offerings and pay and be smitten. கடைசியாக Finally, மீகா 6ஆம் அதிகாரம் Micah chapter 6 10 13 வரை நாம் பார்க்கும் பொழுது verses 10 to 13. கர்த்தர் ஏன் அடிக்கிறார்? Why is the Lord beating? இனிமே நீங்க சாகுற வரைக்கும் ஏன் அடிக்கிறாருங்கிறதுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். You should understand the right reason as to why the Lord is smiting until death. எதுக்கு அடிச்சாருன்னு தெரியாமலே நீங்க ஒரு சில வீடுகள்ல எதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதனால புருஷனும் பேச மாட்டாங்க, மனைவியும் பேச மாட்டாங்க. எதுக்கு இப்படி பண்ணாருன்னு தெரியவே தெரியாது. அப்படி இருக்க கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு எதுக்கு அடிபட்டன்னு உனக்கு தெரியும். Some of them will not know the reason why they are smitten. Today you should know the reason why the Lord is smiting you. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் படிச்சிட்டே வந்த 13ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. Chapter 6 verses 10 to 13. ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சியமாக்குவேன். இந்த அடினால உள்ள ரிசல்ட் என்ன தெரியுமா? வீக்னஸ். The reason for this beating is weakness. பலட்சியமாக்குகிறது. He is making you weak. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? The reason for this is தவறான காரியங்கள். that is erroneous things. கள்ளத்தராசு. அதுக்கு முன்னால உள்ள வசனங்கள்லாம் நீங்க படிச்சு பார்க்கலாம். When you see verses before, you can see this. நாவிலே கபடு. And there is பொய் பேசுதல். he is speaking lies. கொடுமையினால் நிறைந்திருத்தல். And full of deceit. ஏமாற்றுதல். And they are cheating. துன்மார்க்கத்தினால் சம்பாதித்தல். And earning because of violence. அந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தல். And storing up with that riches. இதனாலதான் அடி விழுது. That is why you are being beaten. இங்க உள்ள பாவம்ங்கிறது என்ன? What is the sin said out here? அநியாயமாய் சம்பாதித்தல். It is earning the things without violence. இதனால நமக்குள்ள ரிசல்ட் என்ன தெரியுமா? வீக்னஸ். The reason for this is weakness. எத்தனை பேர் இப்படிப்பட்ட அடிகளை வாங்கி இருக்கீங்க? How many of you have gotten beaten like this? நம்முடைய ஆளுங்கள் சொல்றோம், நம்முடையவர்கள் கர்த்தர் ஏன் அடிக்கிறார் என்பதை சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Our people should understand as to why the Lord is smiting you. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord is saying, கடுங்கோபத்தினால் நான் உன்னை அடித்தேன். Because of my wrath I have smitten you. ஆனால் அன்றைக்கு தாவீதின் பிள்ளை மரித்து விட்டது. That day the child of David died. ஊசா செத்து போய் விட்டான். Uzzah died. உசியா குஷ்டரோகியாய் மாறினான். Uzziah was turned as a leper. ஏரோது செத்து போனான். Herod died. ஆனால் ஒரு சிலர் வியாதியஸ்தர்களாய் மாறினார்கள். Some of them have been made sick. ஒரு சிலர் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். Some of them lost the blessings. ஒரு சிலர் பலவீனர்களாய் போனார்கள். Some of them became weak. நான் என்ன சொல்லுகிறேன்? What I say? அடிபட்டு நாம் சாகவில்லை. We are not beaten and died. கர்த்தர் கிருபையாய் நம்மை இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். The Lord has kept us graciously by this fence. ஏரோதுக்கு அடி விழுந்து அவன் செத்தான். And Herod was beaten and died. அந்த பிள்ளைகளுக்கு அடி விழுந்து அந்த பிள்ளை செத்தது. The child was smitten and she died. ஊசா செத்து போனான். Uzzah died. அதுபோல like this. இந்த மார்க்கத்துல பலர் அடிபட்டு செத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ கிருபையாய் நம்மை இரக்கத்தின் பேர்ல நமக்கு சின்ன பனிஷ்மென்ட் கொடுத்து நம்மை வைத்திருக்கிறார். Many of them have been smitten in this religion and have died. The Lord by His grace given us small chastisement and He has kept us. ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது. One verse is saying, நான் உன்னை அடித்தேன் ஆனால் மட்டாய் தண்டித்தேன். I have smitten you but I have chastened you little. ஆண்டவர் அடிச்சாரா? The Lord did chasten him. ஆனா தாம் பிள்ளைன்னு சொல்லி எப்படி அடிச்சாரா? But saying that he is his child, how he did he? சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க அடிச்சிட்டாங்கனாலும் உடனே பெரிய பிள்ளைய அடிச்சு பிடிச்சு சும்மா ஒரு பொத்தி அடிப்பாங்க. அதுல அந்த பிள்ளைங்க திருப்தி ஆயிரும். அதே போலதான் கர்த்தர் நம்மை மட்டாய் தண்டிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறார். If the elder children did beat up the small children, then they will catch up the elder children and they just beat up a little way, and like this the Lord has beaten us. எரேமியா 30:11 பார்க்கும் பொழுது, Jeremiah 30:11, உன்னையோ மற்றவர்களை உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். I will scatter break full of end of all the nations which is உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். But I will correct thee in measure and will not leave thee altogether unpunished. என்னடா இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் நம்ம ஆண்டவர் அடிச்சு நம்ம இன்னும் சாகாம சில வீக்னஸ், சில பலவீனம், சில ஆசீர்வாத குறைவுகள் இருக்கிறோம். இந்த பிரசங்கத்தின் மூலமாக நாம் சீர்பட்டால் நாம் இனி அடிபடாமல் கர்த்தருடைய நன்மைகளை பெற்று செழிப்பாய் மாறலாம். Because the Lord is loving us, we have not been punished totally, but we have been put down with weakness and some failures in our lives. But if we should rectify ourselves with this message, then we can be without punishment. எரேமியா 31:18 பார்க்கும் பொழுது,
In Jeremiah 31:18, நான் பணியாத பாடு போல் அடிக்கப்பட்டேன், தேவனே என்னை நீர் திருப்பும், நான் சரியாகி விடுவேன். I was beaten as the oxen which will never be accustomed to yoke, but you turn me and I shall be turned. ஓசியா 6:1 படி அவரே அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டட்டும். In Hosea 6:1 we can see that he is wounded and he will bind up our wounds. ஏசாயா 60:10 படி கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். According to Isaiah 60:10 that he is beaten in his wrath, but by grace will he have mercy upon us. கர்த்தர் நம்மை திருப்பும்படியாக விரும்புகிறவர்கள், ஆண்டவரே என்னுடைய காயத்தை கட்டி நான் அடிபட்ட விதத்தை கர்த்தர் சரிப்படுத்த வேண்டும், மறுபடியும் கர்த்தர் எனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். All of them who will be beaten by the Lord and who want to say the Lord that you rectify myself and I want to rectify my life, you should kneel down now. நான் அடிபட்ட விதத்தை நான் புரிந்து கொண்டேன். I understand the way that I am beaten. நான் அடிபடாமல் இருக்க கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார். That I might not be smitten, the Lord has taught me. என்ன செய்தால் என்ன நடக்கும் என்பது எனக்கு நான் புரிந்து விட்டது. I understood as to what I should do and what will happen. கர்த்தருடைய வசனங்களுக்கு நான் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். I humble myself to the words of the Lord. நான் இனிமேல் அடிபட மாட்டேன். Hereafter I will not be நான் smitten. अनेக மனைவிமார்கள்ட்ட சகோதரிகள்ட்ட அநேகத்தை சொல்றது ஏன் அடிபடுற மாதிரி நடந்துக்கிறேன்னு தான் சொல்றேன். To many sisters, to many wives I used to say as to why you behave that you might be beaten like this. எதுக்கு அடிச்சாரு? Why did he beat you? நான் பேசினேன், எதுத்தேன். ஏன் அடிபடுற மாதிரி எதுக்கணும் பேசணும்? விட்டு கர்த்தர் பார்த்து கொடுத்தோம். She'll say that I resisted and I spoke. Why should you speak or resist but that you might be beaten? பிரியமானவர்களே, உங்களில் யாராவது அடிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுக்கு தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் தேடுங்கள். Dear beloved, is there anybody who is beaten, then you turn back to the Lord. நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். Again I repeat. அநேகர் அடிபட்டு செத்தார்கள், புறக்கணிக்கப்பட்டு போய்விட்டார்கள். நாமோ அடிக்கப்பட்டோம், ஆனால் மட்டாய் தண்டிக்கப்பட்டோம். கிருபையுள்ள தேவன் இன்றைக்கு ஜீவனோடு நம்மை வைத்திருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறது அவருடைய திட்டம். Many of them have been smitten and have gone, but by the Lord, by His grace, He is chastened us to only a little extent, and by His grace, He has preserved us. இனிமேல் நான் துணிந்து எதையும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. Hereafter by force I will not do anything, இனி Lord. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் சுமப்பேன் ஆண்டவரே. Hereafter I will bear the ministry given to me. இனிமேல் பெருமைக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. Hereafter I will not give room to pride at all. இனிமேல் நான் மீறுதலுக்கு உட்பட மாட்டேன் ஆண்டவரே. Hereafter I will not indulge in a certain transgression. தாறுமாறாய் ஜீவித்து சத்துருக்கள் தூஷிக்க நான் காரணமாய் வாழ மாட்டேன் ஆண்டவரே. I will not live a life perverse where the enemies will be blaspheming. எந்த இடத்துல யார் என்னை மகிமைப்படுத்தினாலும் அந்த மகிமையை நான் உமக்கு செலுத்துவேன் ஆண்டவரே. Wherever anybody is honoring me, I will give that glory to you, Lord. எந்த சூழ்நிலையிலும் நான் உம்முடைய அன்பை விட்டு விலகி போக மாட்டேன் ஆண்டவரே. In any situation I will not go away from your love. இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் எனக்கு வேண்டாம், எந்த இதுலயும் எனக்கு ஆசை இல்ல, உம்மிடத்தில் மாத்திரம் தான் எனக்கு ஆசை. I don't want anything in this world. I have no desire in anything but my desire is towards you. இனிமேல் என்னுடைய காணிக்கை சுத்தமாய் இருக்கும். Hereafter my offerings will be pure. இனிமேல் என்னுடைய காணிக்கை உண்மையாய் இருக்கும். Hereafter my offering will be truthful. என் கை வேலைகள் நான் அடிக்கப்பட்டு வறுமையில தருத்திரத்தில கடன்ல சிக்கி தவிக்கிறேன், அந்த அடியை நிறுத்தும், என்னை ஆசீர்வதியும். I have been beaten up with the work of my hands and I am going on to poverty and in death you stop with it and I will rectify myself. தேவனே என்னுடைய பாவங்களை மன்னியும். Lord, forgive my sins. உம்முடைய அடிகளினால் எனக்குள்ள அதிக பலவீனங்கள் உண்டாகிவிட்டது. Because of your beatings there are many weakness in me. எனக்கு இறங்கும் ஆண்டவரே. Lord, have mercy on me. பணியாத மாடு போல் இதுவரை இருந்து விட்டேன், என்னை திருப்பி சரிப்படுத்தும். I was like a bullock which is unaccustomed to yoke, you rectify myself. எனக்கு விழுந்த அடிகள் உம்மால் வந்தது என்று எனக்கு தெரியும். நீர்தானே அடித்தீர், நீரே என்னை குணமாக்கும். I know the chastisement is upon me by you. You have beaten me, you heal me. நீர்தானே அடித்தீர், கிருபையினால் இறங்கும் ஆண்டவரே. It is you who beat me, you have mercy upon me. தகப்பன் அடித்த உடனே தாய் வந்து அணைத்துக் கொள்வாள். When the father beats, the mother will come and embrace. தாயே அதிகமாய் அடித்து விட்டாள், அவளே மனகசந்து ஓடி வந்து அணைத்துக் கொள்வாள். If the mother herself beats, she will come and embrace ஆண்டவர் herself. சொல்கிறார், நான் மிகுந்த கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் மிகுந்த கிருபையினால் உனக்கு இறங்குவேன். The Lord says, in my wrath I smote thee, but in my favor will I have mercy on thee. எத்தனை பேர் அப்படி ஆண்டவர்ட்ட கேட்க போறீங்க? How many of you will ask of the Lord like this? ஆண்டவரே, அடிக்கப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. Lord, lead me into life not being smitten. என் மேல் விழுந்த அடிகள் நிமித்தம் நான் சோர்ந்து போய்விட்டேன். Because of the smiting upon me I became faint. நீர் என் காயங்களை கட்டும். You bind up my wounds. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, முழங்கால் போட்டு கர்த்தாவே என் காயங்களை கட்டும், எனக்காக நீர் இறங்கும், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று கேளுங்கள், கர்த்தர் இறங்குவார். All of you kneel down and ask the Lord to bind up your wounds and the Lord will have mercy upon you. Thudabalaka, Thudabala, Thudibidabala, Thudibikalabaka, Thudamania, Thudikadabti. ஆமென். ஏன் அடித்தேன், அடிபட்டேன்,
ஏன் கர்த்தர் அடித்தார் என்கிற காரணம் எனக்கு புரியாமல் இருந்தது. என் வாழ்க்கையினுடைய பல காரணங்களுக்கு, பல காரியங்களுக்கு காரணம் புரியாமல் இருந்தது. கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? கர்த்தாவே, என் கைவேலைகளை இனிமேல் நீர் அடித்தால் என்னால் தாங்க முடியாது. என்னுடைய கடன், என்னுடைய வறுமை, என்னுடைய தரித்திரம், இன்றைக்கு நீர் அடித்ததை விட்டுவிட்டீர் என்பதை, எனக்கு இரக்கம் பாராட்டினீர் என்பதற்கு அடையாளமாக எனக்கு நீர் இரக்கம் செய்து என் தொழிலை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்கள். தொழிலில் உள்ள தடைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. கையின் பிரயாசங்கள் உள்ள தடைகள் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் அடித்தீர், நான் வியாதிப்பட்டு போனேன். நீர் இறங்கும், நான் சுகமாவேன். என் பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் சுகமாகும். வாயை திறந்து கேளுங்க பிரியமானவர்களே. நீர் அடித்தீர், என்னுடைய தவறுகள் நிமித்தம் நான் அடி வாங்கி நான் பலட்சியமாய் வீக்காகி போய்விட்டேன். இரக்கம் செய்யும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என் காயங்களை கட்டும் ஆண்டவரே. இனி மகிமையை உமக்கு செலுத்துவேன். இனி சத்துரு தூஷிக்க காரணமா இருக்க மாட்டேன். இனி துணிந்து நான் எதுவும் செய்ய மாட்டேன். என் ஊழியத்தை நானே சுமப்பேன். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே. ஹல்லேலூயா. இதுவரை அடித்தேன் அடித்தேன் என்கிற சத்தத்தை கேட்டோம். இப்பொழுது கடைசி நிமிடத்தில் கிருபையினால் நான் உனக்கு இறங்கினேன் என்ற சத்தத்தை கேட்டு திரும்பி செல்லுங்கள். ஆம், தேவனுடைய அடிகள் எனக்கு அதிகம் உண்டு. அதுக்கு காரணம் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். என்னை சுயமாய் விட்டு விடுகிறதில்லை. என் இஷ்டத்துக்கு அவர் அனுமதிக்கிறதில்லை. என்னை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர் என்னை நடத்துகிறார். அதனால் இந்த கூட்டத்திலேயே அதிகமாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ஒரு மனிதன் நான் தான். எனக்குள் அப்படிப்பட்ட அநேக அடிகள் இருக்கிறது. ஆனாலும் இன்னும் நான் என்னை சரிப்படுத்திக் கொள்ள வாஞ்சிக்கிறேன். அப்படி சொல்றவங்களுக்கு மட்டும் கர்த்தர் இந்த கூட்டத்தில் கிருபையை கட்டளையிட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே இறங்கும். வாயை திறந்து கேட்கலாமே. என் பிள்ளைகளுக்கு இறங்கும். என் குடும்பத்துக்கு இறங்கும். என் ஊழியத்திலே நீர் இரக்கம் செய்யும். என் தொழிலிலே, என் கையின் பிரயாசங்களிலே நீர் இரக்கம் பாராட்டும். ஆம், சில அடிகளை புரிந்து கொண்டேன். சில அடிகளை நான் புரிந்து கொள்ளவில்லை. சில அடிகளுக்கு நான் கீழ்ப்படிந்தேன். சில அடிகளில் நான் எதிர்த்து போய்விட்டேன். சில இடத்துல நான் பணியாமல் போய்விட்டேன். சில இடத்துல என்னை சரிப்படுத்தி கொண்டு விட்டேன். எப்படி ஆனாலும் இந்த கடைசி நிமிஷத்துல கர்த்தர் கிருபையினால் எனக்கு இறங்கினால் என் ஓட்டத்திலே இனிமேல் நான் அடிபடாமல் என்னுடைய ஜீவியத்தை, என்னுடைய ஊழியத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிபாகா ரபாகா திடாபானா கதி ஏக்பராமானா ஷராபாலா திடாபானா. கனிவுடன் இறங்குமே, கரமதை நீட்டுமே, சுகமதை நீரியுமே, நம்பியே நான் நிற்கிறேன். கனிவுடன் இறங்குமே, கரமதை நீர் நீட்டுமே, சுகமதை எல்லாரும் கேளுங்க.
கர்த்தாவே உம்முடைய அடிகளால் நான் சோர்ந்து போய்விட்டேன். என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், என்னுடைய தொழில் இவ்வளவு பிரச்சனைகள், என்னுடைய ஊழியத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், என் பிள்ளைகளுக்குள்ள, என் மனைவிக்குள்ள, என் புருஷனுக்குள்ள, என் சரீரத்தில் எவ்வளவோ போராட்டங்கள். கர்த்தாவே நீர் அடித்து நான் சாகவில்லை, அது உம்முடைய கிருபை. ஆனால் நீர் அடித்தீர் அல்லவா, நீரே எனக்கு இறங்கும், நீரே என்னை குணமாக்கும். அவரே அடித்தார், அவரே குணமாக்குவார் என்று சொன்ன வசனத்தின்படி கனிவுடு இறங்குமே கரமதை நீர் நீக்குமே சுகமதை நீரியமே நம்பே கனிவுடு இறங்குமே கரமதை நீக்குமே சுகமதை நீரியமே நம்பே. கேட்கும் போதே கர்த்தர் கரத்தை நீட்டி உன்னை அடித்தவர் அவராக இருந்தால் அவரை இப்பொழுது உன்னை குணமாக்கத்தான் வேண்டும். அல்லேலூயா. கனிவுடன் இறங்குமே, கரமதை நீர் நீட்டுமே, சுகமதை நீர் ஈயுமே, நம்பியே நான் நிற்கிறேன். இதுதான் அந்த வார்த்தைகள். கனிவுடன் இறங்குமே, கரமதை நீட்டுமே, சுகமதை நீர் ஈயுமே, நம்பியே நான் நிற்கிறேன். கேளு, இந்த கூட்டத்தில் கர்த்தர் உனக்கு இறக்கம் அடியை விட்டுட்டு கர்த்தர் நான் உனக்கு இறக்கம் பாராட்டிட்டேன்னு சொன்னா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சுகத்தை தருகிறார். அதான் அடையாளம். அடி நிறுத்தப்பட்டது, இரக்கம் தொடங்கிவிட்டது. கனிவுடன் இறங்குமே கரமதை நீர் நீட்டுமே சுகமதை நீரியுமே நம்பியே நான் நிற்கிறேன். கனிவுடன் இறங்குமே கரமதை நீர் நீட்டுமே சுகமதை கனிவுடன் இறங்கு கரமதை நீட்டு இடமக்க சுரவானியா இறங்கு 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 இடமக்க சுரவானியா இறங்கு வந்தவர இறங்கு இடமக்க ரமக்க சுரா ரமக்க சுரவானியா ரமக்க சுரா Hallelujah. Ramina Habina Bakara Bakatida Bakatirania. Oh God, Ishadam to the Vidikaram to the Vidikara Bakatida. Amen, amen, amen. Dadadida Balakatida, Tida, Tida. Amen, amen, amen. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Tida Balabari Balam, Tida Balam, Tida, 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 Tida. நாம் அடிபட்டதின் காரணம் புரிந்து விட்டது. அடிபட்ட காலங்களும் முடிந்து விட்டது. இனிமேல் இரக்கத்தின் காலங்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆனாலும் என் கிருபையினால் நான் உனக்கு இறங்கினேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு திரும்பி செல்லுங்கள். இனி அடிபடக்கூடிய காலங்கள் அல்ல. இனி வாழ்நாள் முடிகிற மட்டும் கர்த்தரிடத்தில் நாம் அடிபடக்கூடாது. இனிமேல் இரக்கத்தின் காலம். எத்தனை பேருக்கு அது தேவை? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சிடாபாலா சிடாபாகரா சிடாபானியா ராசிடா சிடாபானியா ராஷாதுனா மானியா ரபா. நாசரத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் மதுரையில் இருக்கிறார். பிசினஸ் செய்து தோற்று போய் கடன்காரன் இருந்து தப்பி போக வீட்டுக்கு பின்கதவை திறந்து ஓடி போன ஒரு நபர். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் வந்து விழுந்து ஆண்டவரை நோக்கி கேட்டு, ஆண்டவரே நான் தவறு செஞ்சிட்டேன் சுவாமின்னு சொல்லி விழுந்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இன்றைக்கு கர்த்தர் அவனை எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்கிறார். நீயும் கூட கடன் வாங்கி கையின் பிரயாசங்கள் கெட்டு போய் பல நெருக்கத்தில் காணப்படலாம். இன்னைக்கு உனக்கு கர்த்தர் கடைசியா சொல்ற வார்த்தை, நான் உனக்கு இறங்குவேன். கிருபையினால் நான் உனக்கு இறங்குவேன். அந்த இரக்கம் உனக்கு கிடைக்கும் பொழுது உன் வியாதி போய்விடும், உன் பலவீனம் போய்விடும், உன் தரித்திரம் போய்விடும், உன் தடைகள் மாறிவிடும். இஷாலா மஹாலியா லபாலா தீனா மானியா
ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய வாழ்வில் நடந்த பல சம்பவங்களுடைய காரணங்களை கர்த்தர் நமக்கு புரியாமல் இருந்ததை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய அடிகள் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குகிறது, ஏன் அடிக்கப்படுகிறோம், அதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனாலும் கிருபையினால் உனக்கு இறங்குவேன் என்ற வார்த்தையோடு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிமேல் உள்ள காலங்கள் இரக்கத்தின் காலங்களாக அமைய உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாழ்வை, ஊழியத்தை, குடும்பத்தை சீர்படுத்திக் கொண்டு கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.